மருத்துவரும் நர்ஸும் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் வெளியே நின்றபடி கேட்டுக்கொண்டிருந்த அக்னியின் கண்கள் கலங்கின. ஆர்த்தி தனது இறப்பை தெரிந்த பிறகும் தன்னை பற்றி தான் யோசித்திருக்கின்றாள். பனிமலரோ எந்த தவறும் செய்யாமல் இத்தனை வருடங்கள் நரக வாழ்க்கையை அனுபவித்திருக்கின்றாள். இருவரையும் புரிந்து கொள்ளாமல் தான் எவ்வளவு காயப்படுத்திவிட்டோம் என்ற எண்ணமே அவனது மனதை அழுத்தியது. மெதுவாக தனது கண்களை துடைத்து கொண்டவன் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டான். பிறகு எதுவுமே நடக்காதது போல பனிமலர் இருந்த அறையை நோக்கி நடந்தான் அவன். அறைக்குள் நுழைந்தபோது பனிமலர் அமைதியாக படுத்திருந்தாள். அவளை ஒரு நொடி பார்த்தவன் எதுவும் பேசாமல் அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். சிறிது நேரத்தில் மருத்துவர் உள்ளே வந்தார். பனிமலரின் உடல்நிலையை பரிசோதித்தவர் திருப்தியாக தலையசைத்தார். அவர் பனிமலரையும் அக்னியையும் பார்த்து கொண்டே, இப்போ பரவாயில்ல, காய்ச்சலும் குறைஞ்சிருக்கு, உடம்பும் கொஞ்சம் தேர ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டு அக்னியை பார்த்தார். இங்கே பாருங்க மிஸ்டர் அக்னி, இனிமே இவங்களுக்கு மருந்து மட்டும் போதாது, ஒழுங்காக சாப்பிடணும், நேரத்துக்கு குழந்தைக்கு ஃபீடிங் கொடுக்கணும், முக்கியமாக யாராவது கூட இருந்து கவனிச்சிக்கணும். பிறகு இருவரையும் மாறி மாறி பார்த்தவர், உங்களுக்கு ஓகேன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும் என்று சொன்னார் அவர். இதுவரை எல்லா விஷயத்திலும் தயங்கிய அக்னியோ இந்த முறை ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. நான் கூட இருந்து பார்த்துக்கிறேன் டாக்டர் என்று உறுதியாக சொன்னான். அந்த பதிலில் பனிமலரை ஆச்சரியமாகத்தான் அவனை பார்த்தாள். மருத்துவரும் சிரித்தபடி தலையசைத்தார். சரி, அப்போ டிஸ்சார்ஜ் ஏற்பாடு பண்ணிடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். சில நேரத்தில் டிஸ்சார்ஜ் நடைமுறைகள் அனைத்தும் முடிந்தன. பனிமலரோ மெதுவாக படுக்கையிலிருந்து எழ முயன்றாள். அவளது உடல் இன்னும் சோர்வாக இருந்தது. அவள் தடுமாறிய அடுத்த நொடியே அக்னி இயல்பாக அவளது கையை பிடித்து தாங்கினான். இருவரின் பார்வையும் ஒரு கணம் சந்தித்தது. எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த அமைதிக்குள் ஏதோ மாறியிருந்தது. அக்னி ஒரு கையில் குழந்தையை தூக்கி கொண்டான். மற்றொரு கையால் பனிமலரை தாங்கியபடி மெதுவாக வெளியே அழைத்து சென்றான். குழந்தையோ தனது தந்தையின் தோளில் சாய்ந்து கொண்டு சிரித்தது. மருத்துவமனையின் வாசலை கடந்து வெளியே வந்தபோது மாலை காற்று மெதுவாக வீசியது. காரின் கதவை திறந்த அக்னி, பார்த்தேரு என்று மட்டுமே சொன்னான். பனிமலரோ அமைதியாக காரில் ஏறி அமர்ந்தாள். அக்னி குழந்தையை மிக கவனமாக அவளது கைகளில் கொடுத்துவிட்டு ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான். கார் மெதுவாக வீட்டை நோக்கி நகர ஆரம்பித்தது. இந்த முறை அங்கே ஒரு கனமான அமைதி நிலவியது. அது வெறுப்பின் அமைதியல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள தொடங்கிய அமைதி. வீட்டிற்கு வந்ததும் அக்னி முதலில் குழந்தையை தூக்கி கொண்டு அறைக்குள் சென்றான். சோர்ந்து போயிருந்த குழந்தை அவனது தோளில் சாய்ந்தபடியே உறங்கிவிட்டது. மெதுவாக தொட்டிலில் படுக்க வைத்தவன் போர்வையை சரி செய்துவிட்டு வெளியே வந்தான். பனிமலரோ சோஃபாவில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள். உடல் முழுவதும் சோர்வாக இருந்தது. அக்னி நேராக சமையலறைக்கு சென்று வெந்நீர் வைத்துவிட்டு மீண்டும் அவள் அருகே வந்தான். பனிமலர், மழையில் நனைஞ்சிருக்க, உடம்புல சேராக இருக்குது, இப்போது நீ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும் என்று சொல்ல பனிமலரோ கஷ்டப்பட்டு எழ முயன்றாள். ஆனால் உடலில் தெம்பே இல்லை. அவள் தடுமாறிய அடுத்த நொடியே அக்னி அவளை தாங்கி கொண்டான். பார்த்து என்று மெதுவாக சொன்னவன் அவளை விழாமல் பிடித்து கொண்டான். சில நொடிகள் அவனது கரங்களில் சாய்ந்திருந்த பனிமலருக்கு இதெல்லாம் உண்மையா என்றே புரியவில்லை. அக்னியோ அவளை பார்த்து, நான் உனக்கு ஃப்ரெஷ்ஷப்பாக ஹெல்ப் பண்ணட்டுமா என்று கேட்டான். அந்த ஒரு கேள்வியில் பனிமலரின் மூச்சே நின்று போனது. உச்சியுடன் அவனை பார்த்தவளோ சார் என்று தடுமாற, நான் சார் இல்லை, உன்னோட புருஷன் என்று மீண்டும் வார்த்தைகளை துண்டு துண்டாக உச்சரித்தான். பனிமலர் அப்படியே உறைந்து நின்றாள். நடப்பது கனவா நனவா என்று கூட அவளுக்கு எதுவும் புரியவில்லை. இத்தனை நாட்களாக தன்னை பார்க்கவே விரும்பாதவன் இன்று இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான். அக்னியோ அவளது முகத்தை பார்க்காமல் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். அவனுக்கும் சங்கடமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அந்த சங்கடத்தை விட இப்போது அவள் உடல்நிலைதான் அவனுக்கு முக்கியம். உன்னால் இப்போ எதுவும் தனியாக செய்ய முடியாது, நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்று மெதுவாக சொன்னான். அவன் சொன்ன வார்த்தைகளில் எந்த தயக்கமும் இல்லை. ஒரு கணவனாக தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்ட உறுதி மட்டுமே இருந்தது. பனிமலரின் கண்கள் மெதுவாக கலங்கின. அவள் வாழ்க்கையில் பல வழிகளை பார்த்திருந்தாள். ஆனால் ஒருவர் தன்னை இப்படி கவனிக்கிறார்கள் என்ற உணர்வு மட்டும் அவளுக்கு புதிதாகவே இருந்தது. அந்த நொடியில்தான்
அக்னியின் மனதில் ஏதோ மாறிவிட்டது என்பதை பனிமலர் உணர ஆரம்பித்தாள். ஏற்கனவே மார்பு பகுதியில் பால் தேங்கியதால் ஏற்பட்ட வலி அவளை வாட்டிக்கொண்டே இருந்தது. மருத்துவரும் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், ஒரு நாளைக்கு குறைந்தது 2 முறையாவது வெந்நீர் ஒத்தடம் கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் வலி அதிகமாகிவிடும் என்று. பனிமலருக்கு குளிக்க உதவி செய்த அக்னி அதன் பிறகு அவள் உடைமாற்றி வந்து படுக்கையில் அமர்ந்ததும் சமையலறைக்கு சென்று வெந்நீரை எடுத்து வந்தான். அவனது கையில் இருந்த பாத்திரத்தை பார்த்த பனிமலருக்கு முதலில் புரியவே இல்லை. அக்னியோ அவளை பார்த்து, சுடு தண்ணி ஒத்தடம் கொடுக்க என்று மட்டுமே சொன்னான். பனிமலரோ தயக்கத்துடன் அவனை பார்த்தாள். நான் நான் பார்த்துக்கிறேன் என்று மெதுவாக சொல்ல அக்னி சில நொடிகள் அமைதியாகவே நின்றான். பிறகு, நீயே செய்ய முடியுமா என்று கேட்டான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பனிமலர் தலை குனிந்தாள். அதை பார்த்த அக்னியோ ஆழமாக மூச்சை இழுத்துக்கொண்டு, நான் ஒத்தடம் கொடுக்கலாமா என்று மெதுவாக கேட்டான். அவன் கேட்ட கேள்வியில் பனிமலரின் இதய துடிப்பு நின்றே விட்டது. அவள் சட்டென்று நிமிர்ந்து அவனை பார்த்தாள். இப்படி ஒரு கேள்வியை அக்னியிடமிருந்து அவள் எதிர்பார்க்கவே இல்லை. திருமணமான நாளிலிருந்து இன்று வரை அவளை பார்க்கவே விரும்பாதவன். அவள் பேசினால் கோபப்படுவான், அவள் அருகில் வந்தால் விலகி போவான். அதே அக்னிதான் இப்போது அவளது வலியை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறான். அவளுக்காக கவலைப்படுகிறான். நிச்சயமாக பேசுவது அக்னியே இல்லை, அவன் உடலுக்குள் வேறு ஏதோ ஆவி புகுந்து விட்டதோ என்று கூட பனிமலருக்கு தோன்றியது. அவ்வளவு பெரிய மாற்றம் அவனுக்குள். அவள் அதிர்ச்சியில் வார்த்தைகள் வராமல் அமர்ந்திருக்க அக்னி மெதுவாக கூறினான், டாக்டர் சொன்னதுனால தான் கேட்குறேன், உனக்கு வலி குறையணும். பனிமலரின் கண்கள் மெதுவாக கலங்கின. அவளோ இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவே இல்லை. அக்னி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவளது காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது. அவள் மெதுவாக சார் என்று அழைத்தாள். உடனே அக்னியோ புருவம் சுருக்கினான். சார் இல்லை, நான் அக்னி, உன்னோட புருஷன் என்று மீண்டும் அதே வார்த்தைகளை அழுத்தமாக சொன்னான். பனிமலரோ விழிகளை விரித்து அவனை பார்த்தாள். அவனால் இப்படி கூட பேச முடியும் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அவளது அதிர்ச்சியை ரசித்தவன் போல அக்னி மீண்டும் சொன்னான், நான் கட்டண தாலி உன் கழுத்தில் தானே இருக்கு. அவளோ தெரியாமல் தன் கழுத்தில் இருந்த தாலியை தொட்டாள். அப்போ நீ என் பொண்டாட்டி தானே? எங்கள் ஊரில் இந்த தாலி கழுத்தில் இருந்தால் பொண்டாட்டின்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் வேறு ஏதாவது பேர் இருக்கா என்று கேட்டான் அவன். அந்த நொடி பனிமலரோ இமைக்க மறந்து அவனை பார்த்தாள். ஏனெனில் இதற்கு முன்பு இதே வார்த்தைகளை அவனிடம் அவள் சொல்லியிருந்தாள். அப்போது அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவளது கண்களில் அந்த நினைவு வந்து போனதை உணர்ந்த அக்னியின் முகம் மெதுவாக வாடியது. பனிமலரோ சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்து, எதனால் இந்த திடீர் மாற்றம் என்று மட்டுமே கேட்டாள். அவன் மெதுவாக அவள் அருகே அமர்ந்தான். என்னால் தானே உனக்கு இந்த நிலைமை. நீ என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம நான் தானே உன்னை விரட்டி விட்டேன். ஒருவேளை டாக்டர் மட்டும் சரியான நேரத்தில் உன்னை காப்பாற்றலைன்னா என்று சொல்லிவிட்டு தலையை குனிந்தான். ஐயோ, நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. நம்ம குழந்தை என்று சொல்லிவிட்டு தொட்டிலில் உறங்கி கொண்டிருந்த குழந்தையை பார்த்தான். நீ இல்லைன்னா நம்ம குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா என்று மெதுவாக சொன்னான் அவன். அந்த நம்ம குழந்தை என்ற 2 வார்த்தைகள் பனிமலரின் இதயத்தை நேராக தொட்டது. இதுவரை அந்த குழந்தையை ஆர்த்தியின் குழந்தை என்று மட்டுமே பார்த்தவன் இன்று முதல் முறையாக நம்ம குழந்தை என்று சொல்லுகிறான். அந்த உரிமை, அந்த ஏற்றுக்கொள்ளுதல், அந்த அன்பு அவளது கண்களில் தானாகவே கண்ணீரை வரவழைத்தது. சில நாட்கள் கழிந்திருந்தது. வெளிப்படையாக பார்த்தால் எல்லாம் அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் தயக்கங்கள் மட்டுமே நிறைந்திருந்தன. அக்னி பனிமலரிடம் பேசினான். பனிமலரும் பதில் பேசினாள். ஆனால் இருவருமே மனதில் இருப்பதை முழுமையாக சொல்லவில்லை. அதே நேரத்தில் ஒரு நாள் பனிமலர் ஏதோ படபடப்பாக இருப்பது அக்னியின் கவனத்தில் பட்டது. அவள் அடிக்கடி ஏதோ யோசனையில் மூழ்கினாள். ஏதோ ஒரு முடிவை எடுக்கப் போகிறவள் போல இருந்தாள் அவள். அதனாலேயே அவள் மீது ஒரு கண் வைத்தபடியே இருந்தான் அக்னி. சிறிது நேரத்திற்கு பிறகு பனிமலர் குழந்தையை பார்த்து கொண்டிருந்த அவனிடம், நான் இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு பின்பக்கமாக சென்றாள். அவள் சென்ற திசையை கவனித்த அக்னியோ ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான்.
அங்கே நின்றிருந்த பனிமலர் தனது கையில் இருந்த பழைய டைரியை நெருப்பில் போட்டு எரித்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் இருந்த வலி அவனை ஏதோ செய்ய வைத்தது. அதே நேரம் அக்னியோ உள்ளிருந்து, பனிமலர், குழந்தை அழுது, எங்க போன என்று குரல் கொடுத்தான். இதோ வர்றேன் என்று பதிலளித்தவளோ வேகமாக உள்ளே ஓடி வந்தாள். அவளை பொறுத்தவரை அந்த டைரி இப்போது முழுவதுமாக எரிந்து சாம்பலாகிவிட்டதாகத்தான் நினைத்தாள். ஆனால் அக்னியோ குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு மீண்டும் பின்பக்கம் சென்றான். நெருப்புக்குள் பாதி எரிந்து கிடந்த டைரியின் சில பக்கங்களை கவனமாக எடுத்தான். பெரும்பாலான எழுத்துக்கள் கருகி இருந்தன. என்ன எழுதியிருக்கிறாள் என்று முழுமையாக படிக்க முடியவில்லை. ஆனால் இறுதியாக எரியாமல் இருந்த ஒரே ஒரு பக்கம் மட்டும் அவனது கண்களில் பட்டது. அதில் 2 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட தேதி இருந்தது. அதற்கு கீழே இருந்த வரிகளை படித்தவனது இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. அரவிந்த், இப்போ கூட நீ இந்த உலகத்தில் இல்லைன்னு என்னால் நம்பவே முடியல. எனக்காக உன்னோட இதயம் எங்கேயோ துடிச்சிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை தேடி வருவேன்னு இன்னும் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை தான் நான் வாழ்கிறதுக்கு காரணம். அவ்வளவுதான். அதற்கு மேலிருந்த வரிகள் கருகி போயிருந்தன. அக்னியின் விரல்களோ அந்த பக்கத்தின் மீது இறுக பற்றின. 2 வருடங்கள், முழுதாக 2 வருடங்கள் இந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டுதான் அவள் உயிரோடு இருந்திருக்கின்றாள். அந்த வரிகள் வெறும் எழுத்துக்கள் இல்லை, அவை அவளது உயிர், அவளது வலி, அவளது காதல், அது அவளது காத்திருப்பு. எத்தனை முறை அந்த டைரியை எடுத்து படித்திருப்பாள். எத்தனை இரவுகள் அதை கட்டி பிடித்து அழுதிருப்பாள். எத்தனை நாட்கள் அந்த நம்பிக்கையை மட்டும் பிடித்து கொண்டு உயிர் வாழ்ந்திருப்பாள். அதை நினைக்க நினைக்க அக்னியின் மார்பு வலித்தது. இப்போது அந்த டைரியை அவளை எரித்தும் விட்டாள். ஏன்? அந்த கேள்விக்கான பதில் அக்னிக்கும் தெரியும். அவள் கடந்த காலத்தை விட்டுவிட்டு முன்னேற முயற்சி செய்கிறாள். அதற்கு காரணம் தான். அதை நினைத்தபோது ஒரு பக்கம் அவனுக்கு நிம்மதியாகத்தான் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அந்த வரிகள் ஏற்படுத்திய தாக்கத்தை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் அந்த எழுத்துக்களில் இருந்த காதல் அரவிந்தை பற்றியது. அந்த உண்மை ஏனோ அக்னியின் இதயத்தை கசக்கி வலிக்க வைத்தது. முதல் முறையாக அக்னிக்குள் ஒரு புதிய உணர்வு தலை தூக்க ஆரம்பித்தது. அது பொறாமை. அதன் பிறகு வந்த ஒவ்வொரு நாட்களிலும் அக்னி தனது உரிமையை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி செய்தான். ஆனால் பனிமலரோ வாய் திறந்து ஒரு தடவை கூட தனது உரிமையை இப்போது சொல்லவில்லை. பகல் நேரங்களில் ஏதோ திக்கி திக்கி பேசிக்கொண்டாலும் இரவு நேரங்களில் ஒரே அறையில் இருந்தும் இருவரும் தனித்தனியாகத்தான் படுத்துக்கொள்வார்கள். குழந்தையோ தொட்டிலில் உறங்கும். பனிமலர் கீழே விரிப்பு போட்டு படுத்திருப்பாள். அக்னி கட்டிலில் படுத்திருப்பான். பல முறை கீழே வந்து அவள் அருகில் படுத்துக்கொள்ளலாமா என்று நினைத்திருக்கிறான். அல்லது மேலே வந்து படுத்துக்கோ என்று சொல்லலாமா என்று கூட நினைத்திருக்கிறான். ஆனாலும் அவனுக்குள் அப்படி ஒரு தயக்கம். இத்தனை நாள் விலகி நின்றவன் திடீரென்று எப்படி உரிமை எடுத்துக் கொள்வது? அந்த தயக்கத்தை முறியடிக்க கடவுளே அவனுக்கு ஒரு வழி செய்து கொடுத்தார். அன்று இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. சாதாரண மழை இல்லை, அது ஆலங்கட்டி மழை. குளிர் எலும்புக்குள் இறங்கும் அளவுக்கு இருந்தது. அக்னிக்கும் லேசாக காய்ச்சல் அடிக்க ஆரம்பித்தது. பனிமலர் அவனுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை எடுத்து கொடுத்துவிட்டு, தூங்குங்க, காலையில் சரியாயிடும் என்று சொல்லிவிட்டு கீழே தனது விரிப்பில் படுத்துக்கொண்டாள். சிறிது நேரத்தில் அறை முழுவதும் அமைதியாகிவிட்டது. வெளியே மழை துளிகளின் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. உறக்கம் வராமல் புரண்டு படுத்து கொண்டிருந்த பனிமலரோ திடீரென்று தனது இடையை சுற்றி ஏதோ ஒரு பாரத்தை உணர்ந்தாள். அடுத்த நொடி அதிர்ச்சியில் உறைந்தே போனாள். ஆம், அவள் அருகில் படுத்திருந்த அக்னியோ தனது கையை அவளது இடையில் போட்டு அவளை அணைத்தபடி இருந்தான். பனிமலரின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஐயோ, இவருக்கு என்ன தூக்கத்தில் நடக்கிற வியாதி கூட இருக்கா? இவ்வளோ நாள் தெரியாம போச்சே என்று மனதிற்குள் யோசித்து கொண்டிருந்தாள். அவள் அப்படியே அசையாமல் கிடக்க திடீரென்று அக்னியின் குரல் கேட்டது. காய்ச்சல், ரொம்ப குளிரா இருக்கு என்று மெதுவாக சொன்னான். பனிமலரோ கண்களை பெரிதாக்கினாள். அவன் தூங்கவில்லை, விழித்து கொண்டுதான் இருக்கிறான். அக்னியோ மீண்டும் மெதுவாக அவளை பார்த்தான். குளிருது, அதனால தான் என்று சொல்லிவிட்டு தயக்கத்தோடு பார்த்தான். உனக்கு தொந்தரவாக இருந்தால் சொல்லு, நான் மேலே போய் படுத்துக்கிறேன் என்று கூறினான் அவன். பனிமலரோ பேச்சு மூச்சு இல்லாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள்.
இவ்வளவு நாள் தன்னை நெருங்கக்கூட தயங்கியவன் இன்று காய்ச்சலை காரணம் சொல்லி தன் அருகில் வந்து படுத்திருக்கின்றான். அந்த எண்ணமே அவளுக்குள் ஏதோ புதிதாக உணர வைத்தது. அவள் இன்னும் எதுவும் பேசாமல் இருப்பதை பார்த்த அக்னியோ தவறாக நினைத்து கொண்டான். சரி, உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தயக்கத்தோடு எழுந்து செல்ல முயன்றான் அவன். ஆனால் அடுத்த நொடியே அவனது கையை இன்னொரு கை பிடித்து கொண்டது. அக்னி அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்தான். பனிமலர்தான். அவளது விரல்கள் அவனது கையை இறுக பற்றி இருந்தது. இருவரின் பார்வைகளும் சில நொடிகள் ஒன்றோடு ஒன்று கலந்தது. பிறகு பனிமலர் மெதுவாக படுத்துக்கோங்க என்று மட்டுமே சொன்னாள். அதற்கு மேல் என்ன பேசுவது என்று இருவருக்குமே தெரியவில்லை. அக்னி மீண்டும் அமைதியாக அவள் அருகில் படுத்துக்கொண்டான். இந்த முறை அவன் கையை விலக்கவும் இல்லை, பனிமலரும் அதை தடுக்கவில்லை. வெளியே மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்களுக்குள் இருந்த பல வருட குளிர்தான் மெதுவாக கரைய ஆரம்பித்திருந்தது. அக்னி கண்களை மூடிக்கொண்டான். மனதிற்குள் மட்டும் மெதுவாக பேசிக்கொண்டான். ஆர்த்தி, இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஏன் அந்த முடிவை எடுத்தன்னு புரியுது. பனிமலர் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கான்னு புரியுது. உனக்காக அவளை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன். அந்த குழந்தைய என்னோட குழந்தைய ஏற்றுக்கவும் தயாராக இருக்கேன். அவன் ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டான். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு தெரியணும் ஆர்த்தி. அவன் அருகில் படுத்திருந்த பனிமலரை ஒரு கணம் பார்த்தான். அவளோட மனசில் நான் எந்த இடத்துல இருக்கேன்? அவளோட வாழ்க்கையில் நான் ஒரு பொறுப்பா, நன்றி கடனா, இல்லை ஒரு கணவனா? அந்த கேள்விதான் அவனை உள்ளுக்குள் அதிகமாக வதைத்தது. நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சுன்னா தெரியல. ஆனால் அவள் அழுதா என் மனசு வலிக்குது. அவள் சிரிச்சா சந்தோஷமாக இருக்குது. அவளுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆகுமோன்னு நினச்சாலே பதறுது. அவன் மெதுவாக பனிமலரின் கையை பார்த்தான். அந்த கையை பிடிக்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவளுடைய மனதில் இன்னும் யார் இருக்கிறார்கள் என்ற பயம் அவனுக்குள் இருந்தது. அந்த நேரத்தில் பனிமலரோ உறங்காமல் விழித்தபடியே இருந்தாள். அக்னியின் கை இன்னும் தனது இடையை சுற்றி இருப்பதை உணர்ந்தவள் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பாதுகாப்பான உணர்வை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளது மனதிலும் போராட்டம் இருந்தது. சில நிமிடங்களிலேயே அக்னியின் மூச்சு சீரானது. அவன் உண்மையாகவே உறங்கிவிட்டான். பனிமலர் மெதுவாக திரும்பி அவனை பார்த்தாள். காய்ச்சலால் சோர்ந்து போய் உறங்கிக் கொண்டிருந்தான் அவன். அவனது நெற்றியில் விழுந்திருந்த முடியை மெதுவாக விலக்க நினைத்தவள் அடுத்த நொடியை கையை எடுத்துக்கொண்டாள். இல்லை, இதுக்கு எனக்கு உரிமை இருக்கா என்று மனதிற்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள் அவள். அந்த இரவு முதல் முறையாக இருவரும் ஒருவரின் அருகில் ஒருவர் உறங்கினார்கள். அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்குள் இருந்த தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்திருந்தது. இரவு அவளின் அருகில் உறங்கியவன் காலையில் பனிமலரின் அலறல் சத்தம் கேட்டுத்தான் கண் விழித்தான். அவன் அவசரமாக எழுந்து வெளியே வந்தபோது ஹால் முழுவதும் பொருட்கள் சிதறி கிடந்தது. சில பொருட்கள் உடைக்கப்பட்டிருந்தன. பனிமலரோ பயத்தில் ஒரு மூலையில் நின்றிருந்தாள். அவளுக்கு முன்னால் ருத்ரன் தனது அடியாட்களுடன் வீட்டை அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்தான். அக்னிக்கு கோபம் தலைக்கேறியது. வேகமாக சென்று ருத்ரனின் சட்டையை பிடித்து இழுத்தான் அவன். ருத்ரனோ அவன் கையை தட்டிவிட்டு கேவலமாக சிரித்தான். என்னடா பெரிய ஹீரோன்னு நினைப்பா? இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்க. அவன் பொண்டாட்டியை தேடி வந்து அவனை அடித்து அனுப்பியிருக்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா? கள்ள தொடர்பு வச்சிருக்கீங்களா என்று கேலி செய்தான் அவன். அடுத்த நொடியே பழார் என்று அக்னியின் கை அவன் கன்னத்தில் இறங்கியது. நான் கள்ள தொடர்பில் இருந்தாலும் நல்ல தொடர்பில் இருந்தாலும் அதை பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்று பற்களை கடித்தபடி சொன்னான் அக்னி. ருத்ரனோ கன்னத்தை தடவிக்கொண்டே சிரித்தான். ஏன் ஏன் எனக்கு உரிமை இல்லை? நீ இருக்கிறது எங்கள் அப்பாவோட வீடு. அது இப்போ என் பேரில் இருக்கு என்று அக்னி உறுதியாக சொன்னான். அதை எழுதி வச்சவர் போய் சேர்ந்துட்டாரு. யாருக்காக எழுதி வச்சாரோ அவளும் போய் சேர்ந்துட்டா. அப்போ நீ எப்படி உரிமை கொண்டாடலாம்? அதுவும் இது உன் பேரில் இல்லை, ஏதோ ஒரு அநாத குழந்தை பேரில் இருக்குது என்று ருத்ரன் நக்கலாக சொன்னான். அக்னியின் முகம் இறுகியது. யாரை பார்த்துடா அநாதன்னு சொல்கிற? அது ஒன்றும் அநாத குழந்தை இல்லை, அது என் குழந்தை. ருத்ரன் கைத்தட்டி சிரித்தான். தெரியுமே, இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணக்கே சொன்னேன்ல, ஏதோ ஒரு குழந்தைக்கு நீ எப்படி சொத்துல பங்கு கொடுக்க சம்மதிப்ப? கண்டிப்பாக அது உன்னோட கள்ள தொடர்பில் பிறந்த குழந்தை தான். அதுக்காகத்தான் நீ ஆர்த்திய. டேய், நீயின் கர்ஜனையில் வீடே அதிர்ந்தது. வார்த்தை அளந்து பேசுடா. நம்ம பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த பொண்ணை அவளோட புருஷன் கூட அனுப்பி வை என்று ருத்ரன் சொன்னான். அக்னியோ புருவத்தை சுருக்கினான். அவளோட புருஷன் கூட தான் இருக்கா. ருத்ரன் குழப்பமாக பார்த்தான்.
அந்த நேரத்தில் வெளியிலிருந்து வாசல் வழியாக உள்ளே வந்தான் சங்கர். அவனை பார்த்ததும் அக்னியின் முகம் கல்லாயிருகியது. ஓ, 2 வில்லன்களும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? என்ன தம்பி, வாங்கின அடியெல்லாம் மறந்து போச்சுதா? அக்னி சிரித்தான். டேய், உனக்கு மட்டும்தான் அடிக்க தெரியுமாடா? எனக்கும் தெரியும். அன்னைக்கு எதிர்பார்க்காம இருந்தனால அடி வாங்கினேன். சங்கரோ நேராக பனிமலரை பார்த்தான். ஒழுங்கு மரியாதை என் பொண்டாட்டி என் கூட அனுப்பி வை. அக்னியோ ஒரு நொடி சுற்றி முற்றி பார்த்தான். பிறகு மிகவும் சீரியஸாக, இந்த ஐயாவோட பொண்டாட்டி யாராவது இங்கே இருக்கீங்களா? இருந்தா தயவு செஞ்சு இவர் கூட போயிருங்க என்றான் அவன். சங்கரின் முகமோ சிவந்தது. என்னடா நக்கலா? என்னோட பனிமலரை கிட்ட வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணுறியா? அக்னியோ அவனை நேராக பார்த்தான். இது உன்னோட பனிமலரா? அவன் சிரித்தான். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிக்கோ, இவ என் பொண்டாட்டி. நான் கட்டின தாலி இவ கழுத்தில் இருக்குது. அதுவும் உனக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் எந்த உரிமையில் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்திருக்க? சங்கர் ஒரு நொடி திகைத்தான். நீ தொடர்ந்தான். மரியாதையாக வெளியே போகிறீங்களா இல்லை போலீஸை கூப்பிடவா? வார்த்தைகள் அமைதியாக இருந்தாலும் குரலில் இருந்த எச்சரிக்கை தெளிவாக இருந்தது. அப்போதுதான் சங்கரின் பார்வை கீழே இறங்கியது. அக்னியின் கை பனிமலரின் இடையே உறுதியாக அணைத்தபடி இருந்தது. பனிமலரும் அறியாமலேயே அவன் அருகே ஒட்டி கொண்டிருந்தாள். அந்த காட்சி சங்கரின் இரத்தத்தையே கொதிக்க வைத்தது. அக்னியோ அவனை நேராக பார்த்தபடியே நின்றான். இனி இவளை நெருங்கணும்னா என்னை தாண்டித்தான் வரணும் என்று சொல்லாமல் சொல்லியது அவனது பார்வை. அதை பார்த்த சங்கர் சத்தமாக சிரித்தான். பைத்தியக்காரனை போல சிரித்துக்கொண்டே நின்றவன், என்னம்மா பனிமலர், உன்னோட காதலை நீ மறந்துட்டு வாழ ஆரம்பிச்சிட்ட போல என்று சொன்னான் அவன். அந்த ஒரு வார்த்தையில் பனிமலரின் இதயம் துடிப்பை நிறுத்தியது. ஏனென்றால் அந்த காதல் விஷயம் அக்னிக்கு தெரியும் என்பது பனிமலருக்கு தெரியாது. அவள் எதுவுமே பேசாமல் அதிர்ச்சியாக இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். உடனே சங்கர் சிரித்துக்கொண்டே, உன்னோட ஆசை காதலும் உயிரோடத்தான் இருக்கான் என்றான். அடுத்த நொடியே பனிமலரின் இடையே பிடித்திருந்த அக்னியின் கை மெதுவாக நழுவியது அவனது கை மட்டுமல்ல, அவனது இதயமும் தான். ஒரு கணம் அவனால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன என்று அக்னியின் குரல் கரகரத்தது. சங்கரோ மீண்டும் சிரித்தான். ஏண்டா, உனக்கு இதெல்லாம் தெரியாதா? பாவம் நீ. இவளுக்கு அவன் மேலே தான் பாசம் அதிகம். பனிமலரோ பதறிப்போய் இல்லை என்று சொல்ல வந்தாள். ஆனால் வார்த்தைகள் தொண்டைக்குள்ளேயே சிக்கிக்கொண்டன. அக்னியின் பார்வை மட்டும் அவள் மீதே நிலைத்திருந்தது. அந்த பார்வையில் கோபமில்லை, ஆனால் ஏதோ உடைந்து போன வலி இருந்தது. அதற்குள் சங்கர் மீண்டும் பேச ஆரம்பித்தான். என்ன பனிமலர், நான் போய் சொல்கிறேன்னா? அரவிந்த் செத்துட்டான்னு நினச்சி எவ்வளோ நாள் அழுதுட்டு இருந்த. இப்போது அவன் உயிரோடு இருக்கான்னு உண்மை தெரிஞ்சா உனக்கு சந்தோஷம் தானே? பனிமலரின் கண்களில் கண்ணீர் திரண்டது. அவளால் எதுவுமே பேச முடியவில்லை. அங்கே நின்றிருந்த அக்னியின் இதயமோ சங்கர் சொன்னது உண்மையா இல்லை பொய்யா என்பதை விட அரவிந்த் உயிரோடு இருக்கானா என்ற அதிர்ச்சியிலேயே உறைந்து நின்றது. சங்கரோ தான் வந்த வேலை முடிந்தது என்பது போல சிரித்துக்கொண்டே வெளியே சென்று விட்டான். அவன் விதைத்த விஷம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்ற திருப்தி அவனது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவன் சென்ற பிறகும் அந்த இடத்தில் ஒருவிதமான கனமான அமைதி நிலவியது. பனிமலரோ பதற்றத்தோடு அக்னியை பார்த்தாள். சார், நான் என்று ஏதோ சொல்ல வந்தாள். ஆனால் அக்னியோ அவளை பார்க்கவே இல்லை. அவளது முகத்தை ஒரு நொடி கூட நிமிர்ந்து பார்க்காமல் அமைதியாக திரும்பி நடந்தவன் சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். அவனது பார்வை எங்கோ விரித்தபடி நிலைத்திருந்தது. பனிமலருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் கோபப்படவும் இல்லை, கத்தவும் இல்லை, கேள்வி கேட்கவும் இல்லை. அதுதான் அவளுக்கு இன்னும் பயமாக இருந்தது. சார் என்று மீண்டும் அழைத்தாள். இந்த முறையும் பதிலில்லை. அவன் சொன்னதை இவன் கேட்டானா இல்லையா என்பதே தெரியவில்லை. அவ்வளவு அமைதியாக அமர்ந்திருந்தான். பனிமலரின் இதயம் வேகமாக துடித்தது. இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம்? அவன் என்ன நினைக்கிறான்? சங்கர் சொன்னதை நம்பிவிட்டானா இல்லை நம்பவில்லையா? எதுவுமே அவளுக்கு புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நன்றாகவே புரிந்தது. அக்னியின் கண்கள் கலங்கி இருந்தன. அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை அவனால் மறைக்க முடியவில்லை. அந்த விழிகளில் கோபத்தை விட அதிகமாக வலி இருந்தது. அதை பார்த்த பனிமலரின் இதயமும் வலித்தது. 2 நாட்கள் அப்படி ஒரு கனமான அமைதியிலேயே கழிந்தன. அந்த வீட்டில் எல்லாமே வழக்கம் போல நடந்தது. குழந்தையின் சிரிப்பு, அழுகை, அக்னியின் அக்கறை, பனிமலரின் தயக்கம் எல்லாமே இருந்தன. ஆனால் இருவருக்கும் இடையே மட்டும் ஏதோ உடைந்து கிடந்தது. இதுவரை அக்னி என்றாலே கோபம், உரிமை, பிடிவாதம் என்று பார்த்திருந்த பனிமலருக்கோ இப்போது அவன் காட்டிய அந்த அமைதி புரியவே இல்லை. அவன் கோபப்பட்டிருந்தால் கூட அவளால் தாங்கி இருக்க முடியும்.
ஆனால் அவன் கண்களில் தெரிந்த அந்த வலியும் பேசாமல் விலகி நிற்பதும் தான் அவளை அதிகமாக காயப்படுத்தியது. அன்று மாலை ஏதோ யோசனையில் மூழ்கியபடி தோட்டத்தில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள். மனம் முழுவதும் குழப்பமாக இருந்ததால் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட கவனிக்கவில்லை. தண்ணீர் ஊற்றியபடியே பின்னால் நகர்ந்தவளோ அங்கிருந்த படிக்கட்டின் விளிம்பில் காலை வைத்து விட்டாள். அடுத்த நொடியே உடல் தடுமாறியது. பனி என்று பதற்றமான குரலுடன் எங்கிருந்தோ வேகமாக ஓடி வந்த அக்னி அவள் கீழே விழுவதற்குள் இடையை பற்றி தாங்கிக் கொண்டான். எதிர்பாராத பயத்தில் இதயம் நின்று போனது போல் இருந்த பனிமலரோ யோசிக்காமல் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அக்னியின் மார்பில் முகம் புதைத்தபடி சில நொடிகள் அப்படியே நின்றாள். ஆனால் அக்னியோ யாரோ தலையில் இடியை இறக்கியது போல அப்படியே உறைந்து நின்றான். அவன் கரங்கள் அவளை தாங்கிக் கொண்டிருந்தாலும் அவனது மனம் வேறு எங்கோ போராடி கொண்டிருந்தது. அந்த தயக்கத்தை உணர்ந்த பனிமலரின் இதயமோ இன்னும் வலித்தது. 2 நாட்களுக்கு முன்பு வரை நான் உன்னோட புருஷன் என்று உரிமையோடு அவளை சுற்றி சுற்றி வந்தவன் இப்போது அவளை தொடுவதற்கே பயப்படுவது போல நின்றான். மெதுவாக அவனிடமிருந்து விலகியவள் அவன் முகத்தை பார்த்தாள். நான் உங்கள் பொண்டாட்டி தானே என்று உடைந்த குரலில் கேட்டாள். அக்னியோ தலை நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவளது விழிகளில் கண்ணீர் நிரம்பியிருந்தது. சில நொடிகள் அமைதியாக நின்ற அக்னி ஆழமாக மூச்சு இழுத்தான். நான் உன்னோட டைரியை முழுசாக படிச்சிட்டேன் பனி. அந்த ஒரு வாக்கியம் போதும் பனிமலரின் முகம் விழறி போனது. அவளது இதயம் ஒரு துடிப்பை தகரவிட்டது. உடனேயே அவன் அருகிலிருந்து விலகி நின்றாள். அக்னியும் ஒரு அடி பின்னால் நகர்ந்தான். இருவருக்கும் இடையே மீண்டும் அந்த கனமான அமைதி வந்து நின்றது. பேச வேண்டிய வார்த்தைகள் 1000 இருந்தன. ஆனால் எதுவுமே வெளியே வரவில்லை. அந்த நேரத்தில் குழந்தையோ வீட்டிற்குள்ளிருந்து அழத் தொடங்கியது. ஆனால் அந்த நொடி அந்த அழுகை கூட அவர்களுடைய மௌனத்தை உடைக்க முடியவில்லை. காற்றில் அசைந்த செடிகள் மட்டுமே சலசலத்தன. அக்னியின் மனதில் பாதி எரிந்த டைரியின் அந்த வரிகளோ மீண்டும் மீண்டும் ஒலித்தன. அரவிந்த், இப்போ கூட நீ இந்த உலகத்தில் இல்லைன்னு என்னால் நம்ப முடியலை. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை தேடி வருவேன்னு இன்னும் நம்பிக்கையோடு காத்திருக்கேன். இந்த வரிகளை எழுதியவள் இப்போது தன் முன்னால் தான் நின்றிருக்கிறாள். அந்த வரிகளையே உயிராக பிடித்து கொண்டு இத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றாள். அதை படித்த பிறகு, அவன் உயிரோடு தான் இருக்கிறான் என்று அறிந்த பிறகு, நான் உன்னோட புருஷன் என்று உரிமை எடுப்பதற்கு அக்னியால் முடியவில்லை. அவளை இழக்க விரும்பவில்லை. ஆனால் அவளது இதயத்தில் தான் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதும் அவனுக்கு தெரியவில்லை. அதுதான் அவனை உள்ளுக்குள் உடைத்து கொண்டிருந்தது. அக்னி என்று மெதுவாக அழைத்தாள் பனிமலர். அவன் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. தலை குனிந்து அமர்ந்திருந்தான். கைகள் இரண்டையும் ஒன்றாக கோர்த்து கொண்டு தரையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது அமைதியே பனிமலருக்கு பயமாக இருந்தது. சில நொடிகள் கழித்து அக்னி மெதுவாக பேச ஆரம்பித்தான். பனிமலர், உன்னோட காதல் ரொம்ப அழகானது. அவளோ திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவன் தான். அந்த காதலுக்காக எவ்வளவு வாழ்ந்திருக்கேன், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன். அந்த காதலை இழந்த பிறகு எப்படி வலிக்கும் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அவனது குரலில் இருந்த அந்த வலி பனிமலரின் இதயத்தை அழுத்தியது. அக்னி, இல்லை, நான் சொல்லி முடிச்சிட்றேன். அவன் மெதுவாக தலை நிமிர்ந்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. ஒருத்தரை உயிராக காதலிச்சிட்டு அவரை இழக்கிறது என்ன வேதனைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை குறை சொல்ல முடியல. பனிமலரின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. இங்கே பாருங்க என்று அவசரமாக பேச ஆரம்பித்தாள். நீங்கள் கட்டின தாலி என் கழுத்தில் இருக்கு. நான் உங்கள் பொண்டாட்டி. உங்களுக்கு அது மறந்து போச்சா? இங்கே இருக்கிறது நம்ம குழந்தை. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவளது குரல் நடுங்கியது. அக்னியோ அவளை சில நொடிகள் அமைதியாக பார்த்தான். பிறகு கசப்பாக சிரித்தான். ஆமாம் பனிமலர், ஒருவேளை எனக்கு நீ எதுவுமே தெரியாமல் இருந்திருந்தா இது ஆர்த்தி பெத்த குழந்தை தானே. அவன் சொல்லிய வார்த்தைகளிலிருந்த வேதனை அவளை நடுங்க வைத்தது. தாலிங்கிறது சமுதாயத்திற்காக நம்ம போட்டுக்கிற ஒரு அடையாளம்தான். மனசில் ஒருத்தரை நினச்சிக்கிட்டு இன்னொருத்தன் கூட வாழ முடியாது பனிமலர். அவளோ அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். அக்னி, நீ இன்னும் அவனை மறக்கலையே. பனி, 2 வருஷமாக பாதுகாத்து வச்சிருந்த டைரியை நான் பார்த்தேன். அதெல்லாம் பொய்யா? பனிமலரால் பதில் சொல்ல முடியவில்லை. இப்போ வரைக்கும் உனக்கு குழந்தை பிறந்த பிறகு கூட அவன் உயிரோடு இருக்கான்னு நீ நம்பியிருக்க. ஒரு நாள் அவன் உன்னை தேடி வருவான்னு காத்திருக்க. அவனது குரல் மொத்தமாக உடைந்து போனது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி
உன் வாழ்க்கையில் எனக்கான இடம் இருக்குன்னு நினைக்க முடியும்? பனிமலரோ பேச்சற்று போய் அமர்ந்தாள். அவள் சொல்ல நினைத்த உண்மைகள் தொண்டையில் சிக்கிக்கொண்டன. அந்த டைரியை எழுதியது 2 வருடங்களுக்கு முன்பு. அந்த பனிமலர் வேறு, இப்போது இருக்கும் பனிமலர் வேறு. ஆனால் அதை எப்படி அவனுக்கு புரிய வைப்பது என்று அவளுக்கே தெரியவில்லை. அக்னியோ மெதுவாக திரும்பி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். நான் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேனா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும். என்னோட வாழ்க்கையில் 2வது முறையாக நான் நேசிக்கிற பொண்ணோட மனசில் நான் இல்லைன்னு தெரிஞ்சா அந்த வலியை தாங்குகிற சக்தி எனக்கு இல்லை பனிமலர். அந்த வார்த்தைகள் பனிமலரின் இதயத்தை நேராக குத்தின. அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. அக்னி கோபப்படவில்லை, அவன் உடைந்து போயிருந்தான். நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க என்று பனிமலர் அவசரமாக சொல்ல வந்தாள். ஆனால் அவள் பேச்சை அக்னி இடையிலேயே நிறுத்திவிட்டான். ஆர்த்திக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தானே பனி? அவன் மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பிலும் வலி மட்டுமே இருந்தது. நீ கவலைப்படாத, நான் வாழ்வேன். என்னோட ஆர்த்தியோட நினைவுகளோட வாழ்வேன். உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு காரணமே இல்லாமல் ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் போராடி வாழும்போது நான் ஏன் வாழ முடியாது? எனக்கு வாழ்கிறதுக்கு அழகான நினைவுகள் இருக்குது. அந்த நினைவுகளே போதும். பனிமலரின் கண்கள் கலங்கின. அவன் இன்னும் அவளை தவறாகவே புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை நினைத்தவளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அக்னியோ அருகில் இருந்த தனது பையை எடுத்துக்கொண்டு எழுந்தான். அதை பார்த்த பனிமலர் பதறினாள். எங்க போறீங்க? ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் பனி, 2 நாளில் திரும்பி வந்துடுவேன் சொல்லிவிட்டு கதவை நோக்கி நடந்தவனோ திடீரென்று நின்று திரும்பி பார்த்தான். நான் வர்ற வரைக்கும் எனக்காக காத்திருப்பியா? அந்த கேள்வியில் ஏதோ இருந்தது. அவன் சாதாரணமாக கேட்கவில்லை. பனிமலரின் இதயம் வலித்தது. அடுத்த நொடியே அவள் வேகமாக ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து கொண்டாள். அக்னி அதிர்ச்சியில் அப்படியே நின்றுவிட்டான். என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா என்று அவள் கலங்கிய குரலில் கேட்க அக்னி சிரித்தான். இல்லை, ஒருவேளை அரவிந்த தேடி போயிட மாட்டல்ல? நான் வர வரைக்கும் காத்திருப்பியான்னு கேட்டேன். அந்த வார்த்தை பனிமலரின் இதயத்தை கிழித்தது. அவள் அவனை விட்டு சற்றே விலகி அவனது முகத்தை பார்த்தாள். அக்னி, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கட்டின தாலி என் கழுத்தில் இருக்கு. அவளது கை தன்னிச்சையாக தனது கழுத்தில் இருந்த தாலியை தொட்டது. அக்னி மெதுவாக சிரித்தான். அவள் இன்னும் அந்த தாலிக்காகத்தான் தன்னிடம் பேசுகிறாள் என்று அவன் நினைத்தான். ஆனால் பனிமலர் சொல்ல வருவதோ வேறு. இந்த தாலியை நான் சும்மா சுமக்கவில்லை, இதற்கு பின்னால் இருக்கும் மனிதனையும் எனது மனது ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் அவள் சொல்ல நினைத்தாள். ஆனால் அந்த வார்த்தைகள் இன்னும் அவளது உதடுகளை தாண்டி வெளியே வரவே இல்லை. ஒருவர் தவறாக புரிந்து கொண்டிருந்தார், இன்னொருவரோ சரியாக சொல்ல தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார். அவர்களுக்கிடையே இருந்தது வெறும் சில அடிகள் தூரம் மட்டும்தான். அது சொல்லப்படாத உண்மைகளின் தூரம், அது சொல்லப்படாத காதலின் தூரம். அக்னியோ அவளது பதிலுக்காக கூட காத்திருக்காமல் அங்கிருந்து வெளியேறிவிட்டான். கதவு மூடிய சத்தம் கேட்டதும் பனிமலர் அப்படியே அங்கேயே நின்றுவிட்டாள். எனக்கு மட்டும் ஏன் மீண்டும் மீண்டும் இவ்வளோ கஷ்டத்தை கடவுள் கொடுக்கிறாரு என்று மனதிற்குள் நொந்து கொண்டாள் அவள். ஒரு பக்கம் கடந்த கால வலி, மற்றொரு பக்கம் அக்னி தன்னை புரிந்து கொள்ளாமல் விலகி செல்வது. எதை தாங்குவது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. கண்களில் இருந்து கண்ணீர் வழிய மெதுவாக தனது அறைக்குள் சென்றவளோ கதவை சாத்தி கொண்டாள். சில நொடிகள் சுவரில் சாய்ந்து நின்றாள். பிறகு ஏதோ முடிவு செய்தவள் போல வேகமாக அலமாரியை திறந்து தனது பழைய டைரியை எடுத்தாள். அதை ஒரு நொடி மார்போடு அணைத்து கொண்டாள். இதுதான், இந்த டைரி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் என்று முணுமுணுத்தவளோ அடுத்த நொடியே டைரியின் பக்கங்களை தாறுமாறாக கிழிக்க ஆரம்பித்தாள். கிழித்து கொண்டே இருந்தாள். ஆனால் அவளின் உள்ளிருந்த வலி மட்டும் குறையவே இல்லை. அறையில் இருந்த பூக்குவழி தரையில் விழுந்து உடைந்தது. மீசையின் மீது இருந்த பொருட்களை எல்லாம் கோபத்தில் தூக்கி எறிந்தாள் அவள். கண்ணாடிகள் சிதறியது. ஆனால் அவளது மனதில் இருந்த பாரம் மட்டும் சிதறவே இல்லை. அப்படியே தரையில் அமர்ந்து அழுதாள் அவள். சிறிது நேரம் கழித்து தன்னைத்தானே கட்டுப்படுத்த முயன்றாள். இல்லை, இனிய இது தொடரவே கூடாது என்று தன்னிடமே தானே சொல்லிக்கொண்டாள். நடுக்கம் நிறைந்த கரங்களால் ஒரு வெள்ளைத்தாழை எடுத்தாள். சில நொடிகள் வெறித்து பார்த்து கொண்டிருந்தவள் மெதுவாக அதில் எழுத ஆரம்பித்தாள். ஒரு அழகான காதல் இருந்தது. ஆனால் என்னை காதலித்தவனும் 2 வருடங்களுக்கு முன்னால் இறந்துவிட்டான். காதலிக்கப்பட்ட நானும் அன்றே இறந்துவிட்டேன். 2 உடல்களும் இறந்த பிறகு
அங்கே காதல் மட்டும் எப்படி உயிரோடு இருக்கும்? இல்லை, அங்கே காதல் வாழவில்லை. வாழ்வது வெறும் நினைவுகள் மட்டும்தான். அந்த நினைவுகளிலிருந்தும் இன்று நான் விடைபெற விரும்புகிறேன். எழுதி முடித்தவளோ சில நொடிகள் அந்த வரிகளை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு கண்களை மூடினாள். அவளுக்கு அரவிந்தின் முகம் நினைவுக்கு வந்தது. அவனது சிரிப்பு, அவனது குரல், அவன் கடைசியாக அழுத முகம் எல்லாமே ஒரு கணம் மனதிற்குள் வந்து போனது. என்ன மன்னிச்சிடுங்க அரவிந்த் என்று கண்ணீரோடு முணுமுணுத்தாள் அவள். நான் உன்னை மறக்கல. ஆனால் இனிமே நீ திரும்பி வந்தால் கூட உன் கூட என்னால் வாழ முடியாது. எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குது. அவளது கண்ணீர் துளிகள் அந்த எழுத்துக்களின் மீது விழுந்து கரைந்து கொண்டிருந்தன. பிஸ்னஸ் மீட்டிங் என்று சொல்லிவிட்டு கிளம்பிய அக்னியோ உண்மையில் வேறொரு பயணத்தில் இருந்தான். கடந்த சில நாட்களாக அவனது மனதை எரித்து கொண்டிருந்த ஒரே ஒரு கேள்விக்கான பதிலை தேடித்தான் அவன் சென்று கொண்டிருந்தான். பல இடங்களில் விசாரித்தான். பழைய முகவரிகள், பழைய தொடர்புகள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று யாரையும் விடவில்லை. ஒரு காலத்தில் அரவிந்த் வசித்த வீட்டிற்கு கூட சென்றான். ஆனால் அங்கே அவர்கள் இப்போது வசிக்கவில்லை என்று தெரிந்தது. இருந்தாலும் அவன் எப்படியெல்லாமோ விசாரித்து பல நாட்கள் அலைந்து இறுதியில் அரவிந்தின் தற்போதைய முகவரியை கண்டுபிடித்து விட்டான். அந்த வீட்டின் முன் நின்றபோது அவனது கால்கள் முன்னே செல்ல மறுத்தன. நான் செய்யப்போவது சரியா என்ற கேள்வி அவனுக்குள் எழுந்தது. நடந்த எல்லா விஷயங்களையும் நினைத்து பார்த்தான். ஆர்த்தி மட்டும் அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை பனிமலரும் அவளது காதலனும் ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார்கள். ஏற்கனவே அந்த பெண் வாழ்க்கையில் அனுபவித்த வலிகள் போதும். இனிமேலாவது அவள் தனது காதலனோடு வாழட்டும் என்ற எண்ணமே அவனை இங்கே கொண்டு வந்திருந்தது. ஆழமாக மூச்சை இழுத்தவன் கண்களை ஒரு நொடி மூடிக்கொண்டான். பிறகு தயக்கத்தை ஒதுக்கிவிட்டு கதவை தட்டினான். சில நொடிகளில் கதவு திறந்தது. கதவை திறந்த உருவத்தை பார்த்த உடனேயே அக்னி அதிர்ச்சியில் உறைந்து போனான். அந்த முகத்தை அவன் ஏற்கனவே பார்த்திருந்தான், பனிமலரின் டைரியில். அவள் உயிரை போல பாதுகாத்து வைத்திருந்த அந்த பழைய புகைப்படத்தில் அதே முகம், அதே நபர். அக்னியின் இதயம் படபடக்க, நீங்கள் மிஸ்டர் அரவிந்த் தானே என்று கேட்டான். எதிரே நின்றவன் புருவத்தை சுருக்கிவிட்டு, ஐ எம் டாக்டர் அரவிந்த். அந்த பதிலில் அக்னியின் இதயம் ஒரு நொடி துடிப்பை மறந்தது. அரவிந்தோ இயல்பாக, நீங்கள் யாரு என்று கேட்டான். நான் அக்னி என்று அவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். சொல்லுங்கள் சார், என்ன பிரச்சனை? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் வீட்டுக்கே தேடி வந்திருக்கீங்க என்று அரவிந்த் கேட்டான். அக்னியோ நேராக அவன் முகத்தை பார்த்தபடி, பனிமலர் என்றான். அந்த பெயரை கேட்டதும் அரவிந்தின் முகத்தில் சிறிய மாற்றம் தோன்றியது. யா, சொல்லுங்க, என்ன பிரச்சனை என்று கேட்டான். உங்களுக்கு பனிமலரை தெரியும் தானே என்று கேட்டான் அக்னி. அரவிந்தோ சில நொடிகள் அவனை அமைதியாக பார்த்துவிட்டு, எந்த பனிமலர் என்று கேட்டான். அக்னி அதிர்ச்சியாக அவனை பார்த்தான். அவன் நடிப்பதாக தோன்றவில்லை, உண்மையாகவே கேட்பது போலத்தான் இருந்தது. அதே நேரத்தில் வீட்டிற்குள் இருந்து ஒரு வயதான பெண்மணி வெளியே வந்தார். டேய், வீட்டுக்கு வந்தவங்களை வாசலையை நிறுத்தி வச்சு பேசிகிட்டு இருக்கியா என்று அரவிந்தை கடிந்து கொண்டார். ஓ சாரிம்மா, மறந்துட்டேன் என்று சிரித்தவனும், உள்ளே வாங்க சார் என்று அக்னியை உள்ளே அழைத்தான். பிறகு தனது அம்மாவை பார்த்து, அம்மா, இவர் ஏதோ பனிமலரை தேடி இங்கே வந்திருக்காரு என்று சொல்ல அந்த பெயரை கேட்டதும் அரவிந்தின் அம்மாவும் திடுக்கிட்டார். சில நொடிகள் அக்னியை உற்று பார்த்தவர், பனிமலரா என்று மெதுவாக கேட்டார். ஆமாம் என்று அக்னி பதிலளித்தான். அவர் முகம் மெதுவாக மாறியது. நீங்கள் யாரை தேடி வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல தம்பி என்றார் அவர். அக்னியோ குழப்பமாக இருவரையும் பார்த்தான். அரவிந்தும் அவனது அம்மாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் பார்வையில் ஏதோ மறைக்கப்பட்ட உண்மை இருந்தது. ஆனால் அது என்ன என்பது மட்டும் அக்னிக்கு புரியவில்லை. அந்த வீட்டின் நடுவே அமர்ந்திருந்த அவனுக்கு தான் தேடி வந்த பதில் இன்னும் பல கேள்விகளை உருவாக்கப் போகிறது என்ற உணர்வு மட்டும் தெளிவாக இருந்தது. தனது கையில் இருந்த பனிமலரின் புகைப்படத்தை அக்னி மெதுவாக நீட்டினான். இந்த பொண்ணு உங்களுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு தானே சார் என்று கேட்டான் அவன். அந்த புகைப்படத்தை வாங்கி பார்த்த அரவிந்தின் முகத்தில் ஒரு நொடி மாற்றம் தோன்றியது. பிறகு அருகில் நின்றிருந்த தனது அம்மாவை பார்த்தவன் உள்ளே போங்க என்பது போல கண்களால் செய்கை காட்டினான். அவரும் எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டார். அரவிந்த் மீண்டும் அக்னியை பார்த்தான். மிஸ்டர் அக்னி, இந்த பொண்ணுக்கு நீங்கள் என்ன உறவு என்று நேராகவே கேட்டான். அந்த கேள்வியில் அக்னி ஒரு நொடி தடுமாறினான். நான் என்று தொடங்கியவன் வார்த்தைகளை முடிக்க முடியாமல் நின்றான். சார், இந்த பொண்ணு உங்களுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு தானே என்று கேட்க அரவிந்த் லேசாக சிரித்தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துச்சு சார். அதில் எனக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போச்சு. ஆனால் அம்மா அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, உனக்கு ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ணி வச்சுருந்தோன்னு.
ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பொண்ணை பற்றி தேடினேன். அப்புறம் தான் ஊரில் சொன்னாங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அக்னியோ அவனை அதிர்ச்சியாக பார்த்தான். சார், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு விசாரிக்கலையா? அரவிந்தோ மீண்டும் சிரித்தான். விசாரித்தேன் சார். விசாரித்தப்போ எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க. ஏதோ ஒரு கெட்டவங்கிட்ட இருந்து தப்பிச்சு நல்லவங்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்லிவிட்டு அரவிந்த் சிரித்தான். அந்த பதிலில் அக்னியின் இதயம் வலித்தது. குறைந்தபட்சம் பனிமலரின் 2ஆம் திருமணம் நடந்த விஷயம் அரவிந்துக்கு தெரிந்திருக்கிறது என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது. சார், அப்புறம் நீங்கள் அவளை பார்க்க ட்ரை பண்ணலையா என்று கேட்க அரவிந்த் புரியாமல் பார்த்தான். நான் எதுக்காக ட்ரை பண்ணணும்? சார், எங்கள் அம்மா பார்த்து நிச்சயம் பண்ண பொண்ணு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் காரணமாக கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சு. அவள் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கு மேலே நான் போய் என்ன பண்ணணும்? அவள் என்ன என்னோட லவ்வரா? அந்த கேள்வியில் அக்னியை அதிர்ச்சியாகி நின்றான். சார், நீங்களும் அவளும் லவ் பண்ணியிருக்கீங்க சார். அந்த பொண்ணு இன்றைக்கும் உங்களை நினச்சிட்டு தான் வாழ்கிறா. அரவிந்தின் முகமோ சீரியஸாக மாறியது. உங்களுக்கு எப்படி தெரியும்? அக்னி சில நொடிகள் அமைதியாக நின்றான். அரவிந்த் மீண்டும் சொன்னான். மிஸ்டர் அக்னி, நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு அந்த காலத்து விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் யாரையாவது காதலிச்சேன்னா, யாராவது என்ன காதலிச்சாங்களா, எதுவும் தெரியாது. எனக்கு நினைவு திரும்பினப்ப ஒரு பொண்ணு கூட நிச்சயம் பண்ணியிருந்தோன்னு மட்டும் சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணு இப்போ வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே நான் போய் என்ன பண்ணேன்? அடுத்த நொடி எதிர்பாராத ஒன்று நடந்தது. அக்னியோ திடீரென்று எழுந்து வந்து அரவிந்தின் கால்களில் விழுந்தான். சார். அரவிந்த் அதிர்ச்சியாக பின்வாங்கினான். என்ன சார் இது? சார், அந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்புக்காக தாலி கட்டுனது நான் தான். ஆனால் அந்த பொண்ணு மனசில் இன்றைக்கும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அரவிந்தின் முகம் மாறியது. மிஸ்டர் அக்னி. இல்லை சார், நான் சொல்கிறத கேளுங்க. அக்னியின் குரல் நடுங்கியது. அவள் உங்களுக்காக 2 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் வருவீங்கன்னு நினச்சி தான் அவள் உயிரோடவே இருக்கா. அவளோட டைரியில் ஒவ்வொரு வரியும் உங்களை பற்றி தான் இருக்குது. நான் அவளுக்கு புருஷனாக இருக்கலாம், ஆனால் அவள் மனசில் இருக்கிறது நீங்கள் தான். ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை வாங்க, வந்து அவளை பாருங்கள். அரவிந்தோ நம்ப முடியாமல் அவனை பார்த்தான். சார், வெக்கமா இல்லையா? அவள் உங்கள் பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே நீங்கள் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. அக்னியின் கைகள் இன்னும் இறுக்கமாக அரவிந்தின் கால்களை பற்றி கொண்டன. சார், ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை, ஒரு நாள் மட்டும் என் கூட வாங்க, அவளை நேரில் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் சொல்கிற எதுக்கும் நான் எதிர்க்கவே மாட்டேன். அரவிந்தோ சில நொடிகள் அமைதியாக நின்றான். அவனது கண்கள் அக்னியின் முகத்தை ஆராய்ந்தன. தனது மனைவியை வேறொருவனிடம் சேர்த்து வைக்க ஒரு கணவன் இவ்வளவு தூரம் வருவானா என்ற கேள்வி அவனுக்குள் எழுந்தது. இறுதியாக பெருமூச்சு விட்டவன் அக்னியை எழுப்பினான். சரி சார், நான் வர்றேன். அக்னி நிமிர்ந்து பார்த்தான். ஆனால் ஒரு கண்டிஷன். நான் வந்து அவங்கள பார்ப்பேன், பேசுவேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் எந்த விதத்துலேயும் என்னை கம்பல் பண்ணக்கூடாது. நீயின் கண்களில் நிம்மதி மின்னியது. சரி சார், நான் ஒத்துக்கிறேன். அவன் சொன்ன அந்த வார்த்தை அவனது சொந்த வாழ்க்கையின் தீர்ப்பில் அவனே கையெழுத்திடுவது போல இருந்தது. சார், நீங்கள் வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்துடுறேன் என்று அரவிந்த் அமைதியாக சொன்னான். ஆனால் அக்னி விடவில்லை. இல்லை சார், இப்போவே நீங்கள் என் கூட வரணும் என்று பிடிவாதமாக நின்றான் அவன். அரவிந்தோ அவனை சில நொடிகள் பார்த்துவிட்டு மெல்ல சிரித்தான். சரி சார், நீங்கள் ஹாலில் உட்காருங்க, நான் போய் அம்மாட்ட சொல்லிட்டு வர்றேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான் அரவிந்த். உள்ளே நுழைந்ததும் கதவை வேகமாக சாத்தி கொண்டவனோ இதுவரை அடக்கி வைத்திருந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் உடைந்து போனான். அவனது கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. அதை பார்த்து அவனது தாய் பதறி எழுந்தார். ஏண்டா, எதுக்குடா இப்படி அழுற? ஏண்டா, எதுக்குடா இப்படி எல்லாமே மறந்து போச்சுன்னு பொய் சொன்ன? அரவிந்த் தலை குனிந்து நின்றான். ஏற்கனவே அந்த சங்கரால நீ இறந்து போயிட்டன்னு அவகிட்ட சொன்ன பொய்யை நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் துடிச்சிட்டு இருக்கேன்டா. அவரது குரலும் கலங்கியது. எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் உனக்கு எதுவும் ஆகாமல் நீ உயிரோட திரும்பி வந்துட்ட. அந்த விஷயம் அந்த சங்கருக்கு தெரிஞ்சு கூட அப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணலை. ஆனால் நீ உயிரோடு இருக்கிற விஷயத்த பனிமலர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மட்டும் மிரட்டி வச்சான். ஆனால் அதுக்கப்புறம் கூட உனக்கு உடம்பு சரியானதுக்கு பிறகு நீ பயப்படாமல் எங்கெல்லாம் அவளை தேடி அலைஞ்சடா. அவள் சங்கர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்ட. கூடிய சீக்கிரம் அவளை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன்னு எவ்வளவு நம்பிக்கையாக சொன்னேன். இப்போ என்னடா இப்படி வந்து அழுதுட்ருக்க? அந்த கேள்வியை கேட்டதும் அரவிந்த் முழுவதுமாக உடைந்து போனான். மா, என்ன வேறு என்னம்மா பண்ண சொல்கிற? அவனது குரல் கரகரத்தது.
சரியாக சாப்பிடாம தூங்காமல் ஒவ்வொரு நாளும் அவளை தேடி அலைஞ்சேன். கடைசியாக அவளை கண்டுபிடிச்சேன். அவன் கண்களை மூடிக்கொண்டான். ஆனால் கண்டுபிடிச்ச அன்னைக்கு அவள் கோவிலில் இன்னொருத்தனோட பொண்டாட்டியா அவன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாமா. அவளுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. அரவிந்தின் குரல் உடைந்தது. அந்த நிமிஷம் கடவுளே, நான் பார்த்தது கனவாக இருக்கணும்னு கூட நினச்சேன். அங்கே இருந்தவங்க கிட்ட விசாரித்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது, இங்கே வந்திருக்கிறவரோட மனைவி இறக்க போகிறதுனால அவரோட மனைவி அவருக்கு 2ஆவதாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான்னு. இறக்க போகிற பொண்ணு தன்னோட குழந்தைய அவளை நம்பி ஒப்படைச்சிருக்கான்னு சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு வாடகை தாயா குழந்தைய பெற்று கொடுத்ததே பனிமலர் தான்னு சொன்னாங்க. அந்த நிலைமையில் நான் போய் என்ன சொல்ல முடியுமா? அவன் கண்ணீரை துடைத்தான். என்னோட சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட கடைசி ஆசையை கெடுக்க சொல்கிறீங்களாம்மா? என்னால் முடியாது. நீ எனக்கு எப்படி வேணாலும் நினச்சிக்கோ. ஆனால் அன்னைக்கு என்னால் அதை பண்ண முடியலை. ஏன்னா நீ என்னை அப்படி வளர்க்கலம்மா. அவனது தாய் வேகமாக வந்து அவனை கட்டி அணைத்து கொண்டார். இருவரும் சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. அறை முழுவதும் அவர்களது மூச்சின் சத்தம் மட்டுமே கேட்டது. சிறிது நேரம் கழித்து அவர் மெதுவாக கேட்டார், இப்போ என்னடா பண்ண போற? அரவிந்த் கண்களை துடைத்து கொண்டான். எனக்கு பனிமலரை பற்றி நல்லா தெரியுமா. நிச்சயமாக அவள் அந்த குழந்தைக்காகவாவது அந்த குழந்தையோட அப்பா கூட சேர்ந்து வாழத்தான் முடிவெடுப்பா. அதுவும் இந்த அக்னி, ஒரு புருஷன் தன்னோட மனைவியை அவன் காதலிச்சவங்கிட்ட சேர்த்து வைக்க இவ்வளவு தூரம் வந்து நிற்கிறான்னா அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கணும். அவனது தாய் அமைதியாக அவனை பார்த்தார். இவருக்காக நான் போகிறேம்மா. நான் போய் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். பனிமலர் மனசில் இருக்குது நான் இல்லை, என்னோட நினைவுகள் மட்டும்தான்னு. அவனது உதட்டில் வலிமிகுந்த சிரிப்பு தோன்றியது. ஆனால் பனிமலர் இன்னும் என்னையே நினச்சிக்கிட்டு இருந்தா. அவளுக்கும் புரிய வைக்கிறேன். அவருக்கு தான் சொந்தம். இவர் அந்த சங்கர் மாதிரி இல்லைம்மா. அவளை நல்லா பார்த்துக்குவாரு. அவன் சொல்லி முடித்தபோது இருவரது கண்களிலும் கண்ணீர் அருவியாக வழிந்தது. ஒருவனுக்கோ காதலித்த பெண்ணை இழந்த வலி, மற்றொருவருக்கு தன் மகனின் காதலை பார்த்த தாயின் வலி. இரண்டுமே அந்த அறையை அமைதியாக நிரப்பிக் கொண்டிருந்தன. நான் கிளம்பட்டுமாம்மா என்று அரவிந்த் மெதுவாக கேட்டான். அவனது தாய் அவனை பார்த்தார். ஏதோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் வார்த்தைகள் தான் வெளியில் வரவில்லை. கண்களில் மட்டும் கண்ணீர் நிரம்பியது. நீ காதலிச்ச பொண்ணுடா என்று உடைந்த குரலில் சொன்னார். அரவிந்த் மெல்ல சிரித்தான். அந்த சிரிப்பில் வலி இருந்தது. ஆனால் அந்த வலியை விட நிறைய முதிர்ச்சி இருந்தது. உண்மையான காதல்னா காதலிச்சவங்க நம்ம கூட வாழணும்னு ஆசைப்படுறது மட்டும் இல்லைம்மா, அவங்க சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து நாம் சந்தோஷப்படுறதும் தான். நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கூட இல்லாட்டியும் பிடிச்சவங்க நமக்கு எப்போவுமே பிடிச்சவங்க தான். அவனது தாயோ அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைம்மா. அதுக்காக அதை கையில் எடுத்து வச்சு ரசிக்க முடியுமா? முடியாதில்ல. அது தூரத்தில் இருந்தாலே அழகாக இருக்கும். நாம் அதை பார்த்து ரசிப்போம். அதுவே போதும். அவன் ஒரு நொடி நின்றான். கண்களில் மின்னிய கண்ணீரை மறைக்க ஜன்னல் பக்கம் திரும்பி பார்த்தான். அதை மாதிரி தாம்மா சில மனுஷங்களும். நமக்கு பிடிச்ச எல்லாமே நம்ம கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்சது எங்கே இருந்தாலும் யாரோடு இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் போதும். அது எப்போவுமே நமக்கு பிடிச்சது தாம்மா. அவனது குரல் கடைசி வார்த்தையில் சற்றே உடைந்தது. அவன் சிரிக்க முயன்றான். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் 2 வருட ஏக்கம், தேடல், தோல்வி, காதல், தியாகம் என அனைத்தும் மறைந்திருந்தது. அவனது தாய் மெதுவாக அவன் கன்னத்தை வருடினார். நீ ஏன் பையன்டா என்று மட்டும் சொன்னார். அரவிந்தோ அவளது கையை பிடித்து கண்களில் ஒற்றி கொண்டான். அந்த நொடி ஒரு தாய் தனது மகனை பார்த்து பெருமைப்பட்டாள். காதலித்த பெண்ணை அடையாமல் இழந்தவனாக அல்ல, காதலித்த பெண்ணின் சந்தோஷத்திற்காக தனது ஆசையை கூட விட தெரிந்த ஒரு மனிதனாக. வெளியே வந்த அரவிந்தோ, சார் போகலாமா என்று கேட்டான். அரவிந்தை பார்த்த அக்னி இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை வர மறுத்தவன் இப்போது தோளில் பேகை மாட்டிக்கொண்டு வாசலில் நின்றிருந்தான். சார் என்று மீண்டும் அழைத்த அரவிந்தை பார்த்தவன், என்ன சார் பேகெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க என்று குழப்பமாக கேட்டான். அரவிந்த் லேசாக சிரித்தான். என்ன சார், நீங்களே 2 நாளாக தேடி என்ன கண்டுபிடிச்சி வந்திருக்கீங்க. ஏதோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி என்னால் உடனே கிளம்ப முடியும்?
நான் வந்து நீங்கள் சொன்ன அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்புறம் எங்கேயாவது தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பி வரேன். அதுக்கு தான் இந்த பேக். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் தங்கெல்லாம் வரல. அக்னியோ அரவிந்தை பார்த்து, அப்போ கண்டிப்பாக கிளம்பத்தான் போகிறீங்களா? தனியாவா பனிமலரை கூட்டிட்டா? அக்னியின் தொண்டை அடைத்தது. அரவிந்த் சிரித்தான். நம்ம கிளம்பலாமா சார்? அதற்கு மேல் அக்னி எதுவும் கேட்கவில்லை. அரவிந்தின் தாய் இருவரையும் வாசல் வரை வந்து வழி அனுப்பினார். பார்த்து போயிட்டு வாடா என்று சொல்லும்போது அவரது குரல் லேசாக நடுங்கியது. சரிம்மா என்று சொல்லிவிட்டு அரவிந்த் காரை நோக்கி நடந்தான். அக்னியும் அவனுடன் சேர்ந்து நடந்தான். சில நிமிடங்களில் கார் சாலையில் ஓடிக்கொண்டிருந்தது. காரிற்குள் ஒரு விதமான அமைதி நிலவியது. ஒருவனோ தனது மனைவியின் முதல் காதலை தேடி அழைத்து கொண்டு செல்கிறான். மற்றொருவன் தனது வாழ்க்கையில் தான் காதலித்து இழந்த பெண்ணை பார்க்கப் போகிறான். இருவரது மனதிலும் வெவ்வேறு உணர்வுகள். ஆனால் இருவருக்கும் பொதுவாக இருந்தது ஒன்றே ஒன்றுதான், பனிமலர். பனிமலரோ இன்னும் அழுது கொண்டேதான் இருந்தாள். எவ்வளவு நேரம் அழுதாள் என்பதே அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் கண்ணீரை விட மனதில் ஒரு தீர்மானம் பெரிதாக விழுந்தது. இனி அமைதியாக இருக்கக்கூடாது, இனியும் தனது மனதை மறைத்து கொள்ளக்கூடாது என்று உறுதியாக முடிவு செய்தவளோ மெதுவாக எழுந்து ஆர்த்தியின் புகைப்படத்தின் முன்பு வந்து நின்றாள். அக்கா என்று அழைத்தவளின் குரல் நடுங்கியது. இது என் குழந்தை, எனக்கும் அக்னிக்கும் பிறந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு அப்பா அவர் தான், அம்மா நான் தான். இவ்வளோ நாள் அவர் என்கிட்ட கோவப்பட்டார், நான் பொறுத்துக்கிட்டேன். அவர் என்னை வெறுத்தாரு, அதை கூட பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ அவர் வருத்தப்படுறாரு, அதை என்னால் தாங்க முடியலக்கா. கண்களில் விழுந்த கண்ணீரை துடைத்து கொண்டவளோ ஆர்த்தியின் புகைப்படத்தை பார்த்தபடியே பேசிக்கொண்டிருந்தாள். அவர் மீட்டிங் முடிச்சு வரட்டும், நான் உறுதியாக தெளிவாக அவர்கிட்ட என்னோட காதலை சொல்ல போகிறேன். எனக்கு வந்த காதல் அனுதாபத்தில் வரலக்கா, அவரோட நல்ல குணத்துக்காக வந்தது, அவரோட நல்ல மனசுக்காக வந்தது, அதை விட எங்கள் குழந்தைக்காக வந்தது. நான் சொல்லத்தான் போகிறேன், என்னோட காதலை உறுதியாக அவர்கிட்ட சொல்லத்தான் போகிறேன். யாராலையும் அதை தடுக்கவே முடியாது. அவள் அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அவளது தலையில் இடி விழுவது போல வீட்டின் வெளியே ஒரு கார் வந்து நின்றது. காரின் கதவு திறக்கப்பட்ட சத்தம் கேட்டது. முதலில் காரிலிருந்து இறங்கி நின்றான் அக்னி. அடுத்த நொடியே மறுபக்க கதவு திறக்கப்பட்டது. 2 வருடங்களாக நினைவுகளில் மட்டும் வாழ்ந்த மனிதன் 2 வருடங்களாக இறந்து விட்டான் என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திய மனிதன் அங்கே உயிரோடு நிற்கிறான். அக்னியும் அரவிந்தும் சேர்ந்து வீட்டை நோக்கி அடியெடுத்து வைத்தார்கள். உள்ளே நின்று கொண்டிருந்த பனிமலரோ இன்னும் சில நிமிடங்களில் தனது காதலை அக்னியிடம் சொல்லப் போகிறேன் என்ற நம்பிக்கையோடு ஆர்த்தியின் புகைப்படத்தை பார்த்து கண்களை துடைத்து கொண்டிருந்தாள். அங்கே விதி மட்டும் அமைதியாக சிரித்து கொண்டிருந்தது. ஏனென்றால் இன்னும் சில நொடிகளில் அவளது வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போவதை அறிந்த ஒரே சாட்சி அது மட்டும்தான். வீட்டிற்குள் அக்னியும் அரவிந்தும் ஒன்றாக நின்று கொண்டிருப்பதை பார்த்த அந்த நொடி பனிமலரின் இதயம் 2ஆக வெடித்தது போல் இருந்தது. இறந்து விட்டான் என்று நினைத்து 2 வருடங்களாக தனது நினைவுகளில் மட்டும் வாழ வைத்த காதல் இன்று தன் கண்முன்னே நின்று கொண்டிருந்தது. அதுவும் தனது கணவன் தனது முன்னாள் காதலனை தேடி கண்டுபிடித்து கூட்டி வந்திருக்கிறான் என்ற உண்மையைத்தான் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த நிமிடமே உயிர் பிரிந்து விடாதா என்று கூட தோன்றியது. அதே நேரத்தில் தவழ்ந்து வந்த குழந்தை அவளது கால்களை கட்டிக்கொண்டு அம்மா என்று அழைத்தது. அந்த அழைப்பை அவளை தரையில் நிறுத்தியது. இல்லையென்றால் அந்த அதிர்ச்சியிலேயே அவள் சரிந்து விழுந்திருப்பாள். அவளோ சிலையாக உறைந்து நின்றாள். அரவிந்துக்கும் அதே நிலைதான். ஆனால் அவனால் அதை வெளிக்காட்ட முடியவில்லை. முகத்தில் அமைதியை வைத்திருந்தாலும் உள்ளுக்குள் 100 முறை இறந்து கொண்டிருந்தான். அங்கே நிலவிய கனமான அமைதியை உடைத்தது அரவிந்தின் குரல். சார், இதுதான் நீங்கள் சொன்ன பொண்ணா என்று அக்னியை பார்த்து கேட்டான். பனிமலருக்கோ எதுவுமே புரியவில்லை. அவள் குழப்பமாக அக்னியை பார்த்தாள். என்ன அக்னி இதெல்லாம்? நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்று நடுங்கிய குரலில் கேட்டாள் அவள். அக்னியோ தலை குனிந்தான். எனக்காகவும் ஆர்த்திக்காகவும் நீ நிறைய பண்ணிட்ட பனி. உனக்காக என்னால் பண்ண முடிஞ்சது இது மட்டும்தான் என்று சொல்ல அடுத்த நொடியே பனிமலர் 2 அடி முன்னால் வந்து பழார் என்று அவனது கன்னத்தில் அறைந்தாள். அக்னியோ அப்படியே அதிர்ச்சியில் நின்றுவிட்டான். அரவிந்தை பார்த்ததும் சந்தோஷத்தில் ஓடி சென்று அவனை கட்டிப்பிடிப்பாள் என்று தான் நினைத்திருந்தான். ஆனால் தனக்கு இப்படி ஒரு அறை விழும் என்று அவன் கனவில் கூட நினைக்கவில்லை. பனிமலரின் கண்கள் கோபத்திலும் வேதனையிலும் சிவந்திருந்தன. அடுத்ததாக அவள் அரவிந்தை நோக்கி திரும்பினாள். சார், அவர் தான் கூப்பிட்டார்னா உங்களுக்கு புத்தி இல்லையா? யார் எங்கே கூப்பிட்டாலும் இப்படி தான் கிளம்பி வந்துடுவீங்களா என்று கோபமாகவே கேட்டாள். அரவிந்த் லேசாக சிரித்தான். சாரி மேடம், வேற என்ன பண்ணுறது? சார் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. உங்களுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணை
எதிர்பாராத விதமாக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த பொண்ணு இன்னும் உங்களையே நினச்சிட்ருக்காங்கன்னு சொன்னார். அதான் அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் என்று சொல்ல சிறிது நேரம் நின்றவனோ சிரித்தபடியே தொடர்ந்தான். ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்த இந்த அறையிலேயே இவருக்கு எல்லா விஷயமும் நல்லா புரிஞ்சிருக்கும். அக்னியோ திடுக்கிட்டு அவனை பார்த்தான். அரவிந்த் தோளை குலுக்கினான். அக்னி சார், நான் அப்போவே சொன்னேன்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு. ஆன பிறகும் என்னை வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்து இப்படி அறை வாங்கிட்டீங்களே சார். பிறகு பனிமலரை பார்த்தான். சார் சொன்ன மாதிரி எனக்கும் உங்களுக்கும் காதல் இருந்திருந்தா நீங்கள் முதல்ல ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சிருப்பீங்க. இவரை எப்படி அரைஞ்சிருக்க மாட்டீங்க. பனிமலர் அதிர்ச்சியாக நின்றாள். ஏதோ பெரியவங்க பேசி நிச்சயம் பண்ணி வச்சுருப்பாங்க. யார் யார் கூட வாழணும்னு விதி இருக்கோ அது தானே நடக்கும் என்று அமைதியாக சொன்னான் அரவிந்த். பனிமலருக்கோ எதுவும் புரியவில்லை. உங்களுக்கு உண்மையாகவே எதுவுமே ஞாபகம் இல்லையா என்று மெதுவாக கேட்டாள். அரவிந்த் ஒரு நொடி அமைதியாக நின்றான். பிறகு அக்னியை பார்த்துவிட்டு சிரித்தான். இல்லை. அந்த ஒரு வார்த்தை மூவரின் இதயத்தையும் நொறுக்கியது. ஆனால் அடுத்த நொடியே அரவிந்த் பேச ஆரம்பித்தான். அக்னி தன்னை தேடி வந்தது முதல் தனது வீட்டில் நடந்த உரையாடல் வரை, தன்னை கெஞ்சி கூட்டி வந்தது வரை நடந்த அத்தனை விஷயங்களையும் ஒன்றுவிடாமல் சொல்ல ஆரம்பித்தான். அவன் பேச பேச பனிமலரின் கண்கள் மெதுவாக அக்னியை நோக்கி திரும்பின. அவளுக்காக அவள் காதலித்த மனிதனை தேடி தனது கையாலேயே அவளிடம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றான். அந்த உண்மைதான் அவளது இதயத்தை அறுத்தது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அளவுக்கு தன்னை நேசிக்கும் மனிதன் தன் அருகிலேயே நிற்கிறான் என்பதையும் அவளால் மறுக்க முடியவில்லை. அரவிந்த் மெதுவாக பனிமலரை பார்த்தான். அவனது கண்களில் எதிர்பார்ப்பும் அதே நேரத்தில் ஒரு பயமும் கலந்திருந்தது. மெதுவாக புன்னகைத்தபடியே, அக்னி சார் சொன்னார் நீங்கள் இன்னும் என்னையே நினச்சிட்ருக்கீங்கன்னு. எனக்கு அப்படி தோணலை. இருந்தாலும் ஒரே ஒரு தடவை கேட்குறேன், சார் சொன்னது உண்மையா என்று கேட்டான். அந்த கேள்வி பனிமலரின் இதயத்தை உலுக்கி போட்டது. ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. இனி ஒரு தவறான நம்பிக்கையை யாருடைய மனதிலும் விதைக்கக்கூடாது என்ற உறுதியோடு, இல்லை என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தாள். அந்த ஒரு வார்த்தை அரவிந்தின் இதயத்தை யாரோ கூர்மையான கத்தியால் குத்தி கிழித்தது போல இருந்தது. இருந்தாலும் அந்த வலியை அவன் முகத்தில் காட்டவில்லை. உதட்டில் அதே புன்னகையை வரவழைத்து கொண்டு கண்களில் தேங்கிய கண்ணீரை யாரும் கவனிக்காதபடி விழிகளை ஒருமுறை மூடி திறந்தவன், தேங்க் காட் என்று சிரித்தபடியே சொன்னான். ஆனால் அந்த சிரிப்பிற்கு பின்னால் அவனது மனம் அமைதியாக உடைந்து கொண்டிருந்தது. வீட்டிற்குள் ஒரு கனமான அமைதி நிலவியது. அக்னி, பனிமலர், அரவிந்த் மூவரும் தங்களுக்குள் எழுந்த உணர்வுகளோடு வார்த்தையின்றி நின்றிருந்தனர். அப்போது திடீரென்று வாசல் கதவு பலமாக திறந்தது. அடட, எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்களா? நாங்கள் உங்களை தேடி அலைய வேண்டிய வேலை இல்லாமல் போச்சு என்று சிரித்தபடி உள்ளே நுழைந்தான் சங்கர். அவன் பின்னால் ருத்ரரும் சில அடியாட்களும் வந்தனர். சங்கரை பார்த்த நொடியே பனிமலரின் முகம் வெளிரி போனது. அவளது கால் தனிச்சையாக ஒரு அடி பின்னால் நகர்ந்தது. என்னடா இப்போ கூட என்ன பார்த்து பயப்படுறா? அதுதான் எனக்கு வேணும் என்று சிரித்த சங்கர் ருத்ரனை பார்த்து, டேய், உனக்கு தேவை குழந்தை தானே, முதல்ல அந்த குழந்தைய நீ தூக்கு. அடுத்த நொடியே ருத்ரன் தொட்டிலை நோக்கி வேகமாக ஓடினான். டேய், குழந்தைய தொடாத என்று அக்னி கத்திக்கொண்டே முன்னேறினான். ஆனால் அவன் பாயும் முன்பே வேறொரு உருவம் மின்னல் வேகத்தில் ருத்ரனை நோக்கி பாய்ந்தது. அது அரவிந்த். ருத்ரனின் கையை பிடித்து பலமாக இழுத்தவன், ஒரு பச்சை குழந்தை மேலே கை வைக்கிற அளவுக்கு கீழ்த்தரமாக போயிட்டியடா என்று ஆவேசமாக தழினான். ருத்ரன் தடுமாறி பின்னால் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து குழந்தையை பிடிக்க முயன்றான். இருவருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரவிந்த் வேகமாக தொட்டிலுக்கு சென்று குழந்தையை தனது கைகளில் தூக்கி கொண்டான். பயந்து போன குழந்தையோ உரக்க அழ ஆரம்பித்தது. ஒன்றுமில்லடா, பயப்படாத என்று பதற்றத்தோடு அதன் முதுகை மெதுவாக வருடினான். குழந்தையோ அழுதபடியே அவனது முகத்தை பார்த்தது. ஒரு நொடி, அடுத்த நொடியே தனது சின்னஞ்சிறு கையை நீட்டி அரவிந்தின் தாடியை பிடித்து இழுத்தது. அதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அடடா, வலிக்குதுடா குட்டி என்று சிரித்தபடியே சொன்னான். ஆனால் குழந்தையோ அவனது தாடியை விடாமல் பிடித்துக்கொண்டு அவனது முகத்தையே இமைக்காமல் பார்த்தது. அந்த நொடி அரவிந்தின் உள்ளத்தில் ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம் தோன்றியது. சரி சரி, நான் உன்னை விடமாட்டேன், நீ என்னை விடமாட்டேன்னு முடிவு பண்ணிட்ட போல என்று மெதுவாக சொல்ல குழந்தையின் அழுகையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கியது. அந்த காட்சியை பார்த்த அக்னியின் மனதிற்குள் கூட ஒரு நிம்மதி தோன்றியது. ஆனால் அந்த நிம்மதி ஒரு கணம் கூட நீடிக்கவில்லை. அதே நேரத்தில் சங்கர் வேகமாக பனிமலரை நோக்கி பாய்ந்து அவளது கையை பிடித்து இழுத்தான். வாடி
இன்னைக்கு யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது என்று இழுத்தான் அவன். எதிர்பாராத அந்த இழுப்பில் பனிமலர் நிலை தடுமாறி அவன் பக்கம் சரிய போனாள். பனிமலர் என்று கத்தியபடியே அக்னி பாய்ந்தான். ஒரே வேகத்தில் சங்கரின் கையை உதறிவிட்டு பனிமலரை தன் பக்கம் இழுத்தான் அவன். அவள் வேகமாக வந்து நேராக அக்னியின் மார்பில் மோதினாள். பயத்தில் கண்களை மூடியவள் தன்னிச்சையாக அவனது சட்டையை இரு கைகளாலும் இறுக பற்றி கொண்டாள். அக்னியும் ஒரு கையால் அவளது இடையை இணைத்தபடி இன்னொரு கையால் அவளது தலையை தாங்கி நின்றான். ஒன்றுமில்லை, நான் இருக்கேன் என்று மெதுவாக அவன் சொன்ன குரல் அவள் நடுங்கிக் கொண்டிருந்த இதயத்திற்கு ஆறுதலாக இருந்தது. அந்த நொடியில் அரவிந்தின் கைகளில் குழந்தை பாதுகாப்பாக இருந்தது. அக்னியின் அணைப்பில் பனிமலர் பாதுகாப்பாக இருந்தாள். அந்த ஒரு காட்சியை பார்த்த சங்கருக்கும் ருத்ரனுக்கும் அவர்கள் தோற்க தொடங்கிவிட்டார்கள் என்பது முதல் முறையாக புரிய ஆரம்பித்தது. வீடு முழுவதும் போர்க்களம் போல மாறியிருந்தது. டேய், குழந்தைய குடுடா என்று ருத்ரன் கர்ச்சித்தபடியே அரவிந்தை நோக்கி பாய்ந்தான். குழந்தையை ஒரு கையால் பாதுகாப்பாக மார்போடு அணைத்தபடியே இன்னொரு கையால் ருத்ரனின் குத்துகளை தடுத்தான் அரவிந்த். ஒரு பச்சை குழந்தைய கூட விட மாட்டீங்களாடா என்று பற்களை கடித்தபடியே கேட்டான். விட மாட்டேன்டா, எனக்கு தேவை சொத்து என்று சொல்லி ருத்ரன் இரும்பு கம்பியை எடுத்து பாய்ந்தான். அதே நேரத்தில் மறுபுறம் சங்கரும் அக்னியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருந்தனர். எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம் என்று கர்ஜித்த சங்கர் அக்னியின் மார்பில் குத்தினான். அக்னியும் பதிலுக்கு அவனை ஓங்கி தள்ளினான். இருவரும் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டே ஹாலையே சுற்றினர். அடித்து சிதறிய மேசைகள், உடைந்த கண்ணாடிகள், கீழே விழுந்த நாற்காலிகள் என வீடே சிதறிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சங்கரின் பார்வை சமையலறை மேசையின் மீதிருந்த பெரிய கத்தி மீது விழுந்தது. அவன் கண்களில் கொலை வெறி இறங்கியது. மெல்ல யாருக்கும் தெரியாமல் கத்தியை எடுத்தான் அவன். அக்னியோ ருத்ரனை நோக்கி ஒரு நொடி திரும்பி பார்த்து கொண்டிருந்தான். சாவுடா என்று கத்திக்கொண்டே சங்கர் கத்தியுடன் அக்னியை நோக்கி பாய்ந்தான். அக்னி! பனிமலரின் அலறல் வீடையை அதிர வைத்தது. யோசிக்கவே இல்லை. அவள் முழு வேகத்தில் ஓடி அக்னியை தள்ளிவிட்டாள். அக்னியோ தடுமாறி விலகினான். ஆனால் அதே வேகத்தில் பனிமலர் சங்கர் மீது மோதினாள். எதிர்பாராத அந்த மோதலில் சங்கரின் கை திசை மாறியது. அவன் பிடித்திருந்த கத்தி நேராக பறந்து சென்றது. அதே நேரத்தில் ருத்ரன் இரும்பு கம்பியால் அரவிந்தின் தலையை அடிக்க ஓங்கியிருந்தான். கத்தி பறந்து வந்து அவன் மார்பில் ஆழமாக பாய்ந்தது. ஆ என்று ருத்ரன் அலறினான். ஒரு நொடி அவன் என்ன நடந்தது என்று கூட புரியாமல் நின்றான். அடுத்த நொடியே தனது மார்பில் பாய்ந்திருந்த கத்தியை பார்த்தான். பிறகு சங்கரை பார்த்தான். அவன் கண்கள் சிவந்தன. டேய், என்னையே கொல்ல பார்க்குறியாடா? டே வேணும் இல்லடா என்று சங்கர் சொல்ல முயன்றான். நாய, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்து என்னையே போட்டு தள்ள பார்க்குறியா? வலியிலும் கோபத்திலும் வெறிப்பிடித்த ருத்ரன் அருகில் கிடந்த இரும்பு கம்பியை எடுத்தான். டே கேளுடா என்று சங்கர் பின்வாங்கினான். ஆனால் ருத்ரனோ கேட்கும் நிலையில் இல்லை. முழு பலத்தோடு கம்பியை வீசினான். அது சங்கரின் தலையில் பலமாகப்பட்டது. சங்கர் தடுமாறி பின்னால் சரிந்தான். இருவரும் எதிரெதிரே மோதிய அந்த நொடி சங்கரின் கத்தி ருத்ரன் மார்பிற்குள் ஆழமாக இறங்கியது. ருத்ரன் கையில் இருந்த இரும்பு கம்பி சங்கரின் நெற்றியில் பயங்கரமாகப்பட்டது. இருவரும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். கோபம், வலி, ஏமாற்றம் அனைத்தும் அந்த ஒரு பார்வையில் தெரிந்தது. அடுத்த நொடியே இருவரும் எதிரெதிர் திசையில் சரிந்து விழுந்தனர். வீடு முழுவதும் அமைதியாகிவிட்டது. அக்னியும் அரவிந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அரவிந்த் இன்னமும் குழந்தையை மார்போடு அணைத்தபடி நின்றிருந்தான். ஒரு சொட்டு ரத்தம் கூட அக்னியின் கையிலும் இல்லை, அரவிந்தின் கையிலும் இல்லை. தங்களது பேராசை, கோபம், துரோகம் அனைத்தும் சேர்ந்து சங்கரையும் ருத்ரனையும் அழித்துவிட்டது. சங்கர் உயிரற்ற நிலையில் கிடப்பதை பார்த்த அரவிந்தின் மனதிற்குள் ஒரு வித்தியாசமான நிம்மதி பிறந்தது. நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு தண்டனை கிடச்சிடுச்சு. இனிமே பனிமலருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அவளோட வாழ்க்கையில் இருந்த ஒரே நிழல் இத்தோடு முடிஞ்சு போச்சு என்று மனதிற்குள் நினைத்தவனோ ஆழமாக ஒரு பெருமூச்சை வெளியிட்டான். அடுத்த நொடியே எதுவுமே தெரியாதது போல அக்னியை திரும்பி பார்த்தவனோ, யார் சார் இவன்? என்ன பிரச்சனை என்று இயல்பாகவே கேட்டான். அக்னி கீழே கிடந்த சங்கரை பார்த்துவிட்டு, நீங்கள் சொன்னீங்களே பனிமலர் ஒரு கெட்டவங்கிட்ட மாட்டி தப்பிச்சு நல்லவங்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு, அந்த கெட்டவன் இவன் தான் சார் என்று அமைதியாக சொன்னான். அரவிந்த் மெதுவாக சிரித்தான். அப்படியா? கெட்டவங்கிட்ட இருந்து தப்பிச்சு நல்லவங்கிட்ட மாட்டிக்கிட்டா அந்த நல்லவன் நீங்கள் தானே சார் என்று கேட்டான். அந்த கேள்விக்கு அக்னியால் பதில் சொல்ல முடியவில்லை. அமைதியாக தலை குனிந்து நின்றான் அவன். அரவிந்த் மெதுவாக பனிமலரையும் குழந்தையையும் பார்த்தான். இங்கே பாருங்க சார், அவங்க உங்கள் மனைவி. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது. குழந்தையை பார்த்து, இந்த குழந்தைக்கு அப்பா நீங்கள் தானே என்று கேட்டான். அக்னி மெதுவாக தலையசைத்தான்.
அம்மா இவங்க தானே என்று பனிமலரை பார்த்து கேட்டான். அதற்கு அக்னி அமைதியாக ஆமாம் என்பது போல தலையசைத்தான். அரவிந்த் சிரித்தபடியே அவனை பார்த்தான். அப்போது உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை கூட பிறந்தாச்சு. இப்படி இருக்கும்போது என்னை தேடி நீங்கள் வந்தது ரொம்ப தப்பு சார். அது அந்த பொண்ணோட மனசை எவ்வளோ காயப்படுத்தியிருக்கோம் தெரியுமா? ஒரு நிமிஷம் அது யோசித்து பார்த்தீங்களா என்று அமைதியாக கேட்டான். இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த குழந்தை என்று அக்னி அவசரமாக உண்மையை சொல்ல வாயெடுத்தான். ஆனால் அதற்கு முன்பாகவே பனிமலர் அவனை தடுத்து நிறுத்தினாள். ஆமாம், அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லோருடைய பார்வையும் அவள் மீது திரும்பியது. அவள் மெதுவாக குழந்தையை தூக்கி தனது மார்போடு அணைத்து கொண்டாள். இவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா வாழ்ந்து குழந்தை பெற்றுக்கிட்ட பிறகு உங்களை தேடி இவர் வந்தது ரொம்ப பெரிய தப்பு. அக்னியோ அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான். பனிமலரோ அவனை ஒரு நொடி திரும்பி பார்த்துவிட்டு உறுதியான குரலில் தொடர்ந்தாள். எங்கள் 2 பேரோட அன்போட அடையாளம் இந்த குழந்தை தான். அந்த வார்த்தைகள் வீட்டையே அமைதியில் மூழ்கடித்தன. அக்னியோ சிலை போல் அப்படியே நின்றான். என்ன சொல்கிறவ? உண்மையை ஏன் மறைக்கிறா என்று அவனது மனம் 1000 கேள்விகளை எழுப்பியது. ஆனால் பனிமலரின் கண்களில் இருந்த உறுதியை பார்த்த பிறகு அந்த நொடி ஒரு வார்த்தை கூட அவனால் பேச முடியவில்லை. சரி, நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன், கிளம்புறேன் சார் என்று சொல்லிவிட்டு அரவிந்த் திரும்பினான். அந்த நேரத்தில் மிஸ்டர் அரவிந்த் என்று அழைத்த அக்னி அவனது கையை மெதுவாக பிடித்தான். அரவிந்தோ என்னவென்று புரியாமல் திரும்பி பார்க்க அக்னி அவனது அருகே வந்து நின்றான். உங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படித்தானே? இந்த குழந்தை எனக்கும் பனிமலருக்கும் எப்படி பிறந்தது அது கூட உங்களுக்கு தெரியாது அப்படித்தானே என்று அக்னி மெதுவாக கேட்டான். அந்த கேள்வியில் அரவிந்தின் இதயம் ஒரு நொடி உறைந்து போனது. ஆனால் வெளிக்காட்டாமல், என்ன மிஸ்டர் அக்னி இப்படி கேட்குறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது என்று சிரிக்க முயன்றான். அக்னியும் லேசாக சிரித்தான். அப்போ ஏன் உங்கள் கண்ணு கலங்குது என்று அவனது ஒற்றை கேள்வி அரவிந்தின் முகமூடியை கிழித்தது. பேச நினைத்தான், ஆனால் வார்த்தைகள் எதுவும் வரவில்லை. அக்னியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் அவன். சில நொடிகள் இருவருக்கும் இடையே அமைதி மட்டுமே நிலவியது. பிறகு அக்னி ஒரு பெருமூச்சு விட்டபடி, நடிக்க வேண்டாம் மிஸ்டர் அரவிந்த், நீங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் என்று மெதுவாக சொன்னான். அந்த ஒரு வாக்கியம் அரவிந்தின் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அதிர்ச்சியில் அவனது கண்கள் விரிந்தன. இத்தனை நேரம் தன் வலியை யாருக்கும் தெரியாமல் மறைத்திருக்கின்றோம் என்று நினைத்தவன் அக்னி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த அந்த நொடி அவனால் அவனது கண்களை நேராக கூட பார்க்க முடியவில்லை. பனிமலர் சற்று தூரத்தில் நின்றபடியே அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். நெருங்கி செல்ல வேண்டும் என்று மனம் துடித்தது. ஆனால் கால்கள் ஒரு அடி கூட நகரவில்லை. அவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன பேசப்படுகிறது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த உரையாடல் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்ற ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் மட்டும் அவளுக்குள் இருந்தது. அக்னியோ அரவிந்தின் கண்களை நேராக பார்த்தான். எதுக்காக இவ்வளோ நாடகம்? அரவிந்த் ஒரு நிமிடம் சிரித்தான். ஒரு காலத்தில் நாங்கள் காதலிச்சிருக்கலாம், ஆனால் இப்போது அவள் உங்கள் மனைவி. நான் காதலிச்ச பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னொருத்தனோட மனைவி மேலே ஆசைப்படுற உரிமை எனக்கு கிடையாது சார். ஆனால் பனிமலர் மனசில் இன்னும் நீங்கள் தானே இருக்கீங்க என்று அக்னி உடைந்த குரலில் கேட்டான். அரவிந்த் பதில் சொல்லாமல் சில நொடிகள் அவனை பார்த்துவிட்டு சிரித்தான். அப்படியா? அப்போது நான் இப்போ பனிமலரையும் கூட கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு சந்தோஷம் தானே என்று கேட்டான். அக்னி கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக தலையசைத்தான். ஆமாம் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் அவனிடமிருந்து வந்தது. அரவிந்த் எதுவும் பேசவில்லை. மெதுவாக பனிமலரை நோக்கி நடந்தான். அவன் தன்னை நோக்கி வருவதை பார்த்த பனிமலரின் இதயம் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. அவளால் அங்கேயே நிற்க முடியவில்லை. இருந்தாலும் அவள் அசையவில்லை. அரவிந்த் இன்னும் நெருங்கினான். அக்னியை பார்த்து, அக்னி சார், நான் கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுறேன் என்றான் அவன். அந்த வார்த்தையை கேட்டதும் பனிமலரின் புருவம் சுருங்கியது. அவனை ஓங்கி அறைந்துவிட வேண்டும் போல் ஒரு கோபம் எழுந்தது. ஆனால் அதே நேரம் அவன் அப்படி செய்கிறவன் இல்லை என்ற நம்பிக்கை அவளை அமைதியாக நிற்க வைத்தது. அரவிந்த் அவளை நோக்கி ஒவ்வொரு அடியாக நெருங்க நெருங்க அக்னியின் இதயம் உடைந்து கொண்டே இருந்தது. தனது கண் முன்னாலேயே தனது மனைவியை இன்னொருவன் முத்தமிடப் போகிறான் என்ற எண்ணமே அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மார்புக்குள் ஏதோ ஒன்று வெடித்து சிதறுவது போல வலித்தது. கண்களில் கண்ணீர் தானாகவே தேங்கி நின்றது. அந்த நொடியில்தான் அவனுக்கு ஒரு உண்மை முழுமையாக புரிந்தது. அவன் பனிமலரை உயிருக்கு உயிராக காதலிக்க ஆரம்பித்து விட்டான். பனிமலரின் மிக அருகில் வந்த அரவிந்த் ஒரு நொடி அவளை பார்த்து புன்னகைத்தான். அடுத்த நொடியே அவளது கைகளில் இருந்த குழந்தையை தூக்கி அதன் கன்னத்தில் ஆழமாக ஒரு முத்தமிட்டான். குழந்தையோ கலகலவென்று சிரித்தது.
அந்த சிரிப்பு சத்தம்தான் அக்னியையும் பனிமலரையும் சுய நினைவுக்கு கொண்டு வந்தது. குழந்தையை மீண்டும் பனிமலரிடம் கொடுத்த அரவிந்த் அக்னியை பார்த்து சிரித்தான். டே மச்சான், அவளுக்கு ஒரு முத்தம் கொடுக்க போகிறேன்னு சொன்னதையே உன்னால் தாங்கிக்க முடியலை. நீ எப்படிடா அவளை என் கூட அனுப்பி வச்சுட்டு சந்தோஷமாக வாழுவ? பிறகு பனிமலரை பார்த்தான். நான் உன்னை நெருங்க ஏதோ பேயை பார்த்த மாதிரி நின்றுட்டே இருந்த. என்ன வரைஞ்சிடணும்னு கூட உனக்கு தோணுச்சில்ல? நீ எப்படிம்மா அக்னியை மறந்துட்டு என் கூட வந்து வாழ்வ? இருவரையும் மாறி மாறி பார்த்தவன் மெதுவாக சிரித்தான். காதல்னா சேர்ந்து வாழ்கிறது மட்டும் இல்லை, நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற மனசு தான் உண்மையான காதல். சில நொடிகள் அமைதியாக நின்றவன் தொடர்ந்தான். அன்பு வந்துடுச்சுன்னா அதை உடனே சொல்லிடணும். மனசுக்குள்ளே பூட்டி வைக்கிற அன்பு ஒரு நாள் நினைவாக மட்டும்தான் இருக்கும். சொல்லாத அன்பு சில சமயங்களில் சொல்ல முடியாமலே போயிடும். விட்டு கொடுக்கறது தோல்வி இல்லை, நமக்கு பிடிச்சவங்க சிரிச்சா போதும்னு நினைக்கிறது தான் உண்மையான அன்பு. காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத விட கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களை காதலிக்க ஆரம்பிக்கிறது தான் வாழ்க்கையிலேயே பெரிய வரம். அவன் மெதுவாக குழந்தையை மீண்டும் கையில் வாங்கினான். குட்டி, நான் கண்டிப்பாக திருப்பி வருவேன் உனக்காக, உன்னை பார்க்க என்று சொல்லிவிட்டு அதன் நெற்றியில் இன்னொரு முத்தமிட்டான் அவன். குழந்தையை பனிமலரிடம் கொடுத்துவிட்டு தனது பையை தோளில் மாட்டிக்கொண்டு திரும்பினான் அரவிந்த். அப்போ உன்னோட காதல் என்று உடைந்த குரலில் கேட்டான் அக்னி. அரவிந்தோ அவனை திரும்பி பார்த்து சிரித்தான். டே மச்சான், லவ்வில் தோத்தா வெறும் லவ் ஃபெயிலியர் தான். ஆனால் கல்யாண வாழ்க்கையில் தோத்தா லைஃபே ஃபெயிலியர் ஆகிடும். உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை காப்பாற்றிக்கூடா, சந்தோஷமாக வாழுங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடக்க ஆரம்பித்தான். அவன் நடந்து சென்ற பாதையை 2 ஜோடி கண்கள் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்தன. ஒருவன் நன்றி கடனோடு, இன்னொருத்தியோ ஒரு உயர்ந்த மனிதனை காதலித்த பெருமையோடு. அரவிந்த் திரும்பி பார்க்காமல் நடந்து செல்ல ஆரம்பித்தான். அவன் சென்ற பாதையையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்த பனிமலரால் அதற்கு மேல் ஒரு நொடி கூட நிற்க முடியவில்லை. அடுத்த நொடியே வேகமாக ஓடி வந்து அக்னியை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டாள். அந்த எதிர்பாராத அணைப்பில் அக்னியை ஒரு நொடி திகைத்து நின்றான். ஆனால் அடுத்த நொடியே அவனது 2 கைகளும் தயக்கமே இல்லாமல் பனிமலரை தன்னோடு அணைத்து கொண்டன. இனிமே இந்த மாதிரி தப்பாக எதுவும் யோசிக்காதுங்க அக்னி. என் மனசில் நீங்களும் நம்ம குழந்தையும் மட்டும்தான் இருக்கீங்க, வேறு யாருக்கும் எந்த இடமும் இல்லை என்று கண்ணீர் மல்க சொன்னாள் அவள். அந்த வார்த்தைகளுக்காகவே இத்தனை நாள் காத்திருந்தவன் போல அக்னியின் கண்களும் கலங்கின. சாரி பனி, உன்னை நான் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசை புரிஞ்சிக்காம எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் என்று சொல்லியவனோ அவளது நெற்றியில் ஆழமாக ஒரு முத்தம் பதித்தான். அதன் பிறகு அவளது 2 கன்னங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டான் அவன். பனிமலரோ கண்களை மூடிக்கொண்டாள். அந்த நொடியில்தான் அவர்கள் இருவரின் புதிய வாழ்க்கை, புதிய காதல், புதிய பயணம் உண்மையாக ஆரம்பித்தது. 1 வருடம் கழித்து அந்த வீடே திருவிழா போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இன்று அவர்களது மகனின் 2வது பிறந்த நாள். உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தனர். அந்த சந்தோஷத்தின் நடுவில் பட்டு சேலை அணிந்திருந்த பனிமலரோ தனது கைகளில் 1 மாத பெண் குழந்தையை ஏந்தியபடி நின்றிருந்தாள். அருகில் அக்னி தனது மகனை தூக்கி கொண்டு சிரித்து கொண்டிருந்தான். கேக் வெட்டிய பிறகு 4வரும் ஒன்றாக ஆர்த்தியின் புகைப்படம் முன்பு வந்தனர். அக்னியோ விளக்கை ஏற்ற பனிமலர் மலர் மாலை அணிவித்தாள். இருவரும் சேர்ந்து கைகூப்பி நின்றார்கள். பனிமலரோ மனதிற்குள், அக்கா, உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்றிட்டேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அக்னி இப்போ மனநிறைவோட சந்தோஷமாக வாழ்கிறாரு. இனி அவரோட வாழ்க்கையில் கண்ணீர் இல்லை, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அதே நேரத்தில் அக்னியும் ஆர்த்தியின் புகைப்படத்தை பார்த்து புன்னகைத்தான். ஆர்த்தி, நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துடுச்சு. நான் சந்தோஷமாக வாழ்கிறேன். எனக்கு ஒன்றை மாதிரியே ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கா. அவளுக்கு ஆர்த்தின்னு பேர் வைக்க போகிறேன். நீ என் கூட இல்லைன்னாலும் எப்போவுமே என்னோட நினைவில் இருப்ப. ஏன்னா இது என்னோட 2வது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எனக்கு பரிசாக கொடுத்தது நீ தான். நீ ஆசைப்பட்ட மாதிரியே பனிமலர் இனி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அதுக்கு நான் பொறுப்பு. அக்னியோ தனது ஒரு கையில் மகனையும் இன்னொரு கையில் பனிமலரின் கையையும் பிடித்தான். பனிமலர் தனது கைகளில் பெண் குழந்தையை அணைத்தபடி அவன் தோளில் சாய்ந்து நின்றாள்.
அவர்களின் பின்னால் ஆர்த்தியின் புகைப்படம், முன்னால் அவர்களின் புதிய வாழ்க்கை. பனிமலர் வலிகளை மட்டுமே வாழ்க்கை என நினைத்தவள், விழுந்த இடமெல்லாம் கண்ணீரால் நனைந்தவள், இறுதியில் தன் அன்பாலே ஒரு குடும்பத்தை உருவாக்கினாள். நினைத்த காதல் கிடைக்கவில்லை, ஆனால் கிடைத்த காதலை உயிராக காத்ததால் இன்று வாழ்க்கையே அவளுக்கு பரிசானது. அக்னி, உண்மையான அன்பு என்பது உரிமை கேட்பதல்ல, தேவையான நேரத்தில் தியாகம் செய்வது. தனக்கான சந்தோஷத்தை விட தான் நேசித்தவளின் சந்தோஷத்தை தேர்வு செய்த இதயமே இறுதியில் உண்மையான காதலுக்கு சொந்தக்காரனானது. அனல் மேலே பனித்துளி. அனலாக இருந்த இதயத்தின் மீது விழுந்த ஒரு பனித்துளி இறுதியில் அந்த அனலையே குளிர்வித்தது. அன்பு என்பது இரத்த உறவுகளில் மட்டும் பிறப்பதில்லை. ஒருவர் மற்றவரின் கண்ணீரை துடைக்க நினைக்கும் இடமெல்லாம் அன்பு பிறக்கின்றது. ஸ்டோரி தொடக்கத்தில் இருந்து இறுதி வரைக்கும் என் கூட பயணித்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டோரியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனல் மேலே பனித்துளி கதைக்கு பார்ட் 2 எழுதலான்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த ஸ்டோரியில் வந்த அரவிந்த் கேரக்டருக்கு ஒரு காதல் கதை, அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை. யாருக்கெல்லாம் பார்ட் 2 வேணும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எமோஷ்னல் ஸ்டோரி கேட்டு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால் உங்களை என்ஜாய் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு கதை தான் அடுத்து வரப்போகுது. நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ண கெட்டி மேளம் அப்படிங்கிற கதை, அதாவது இதுக்கு முன்னே வெறும் புகைப்படங்களை மட்டும் வச்சு இந்த கதையை அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த தடவை உங்களுக்காக படிக்கிறதுக்கு வசதியாக எழுத்து வடிவில் முழு கதை வரப்போகுது. படித்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கதையோட ஷார்ட்ஸ் இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும். ஷார்ட்ஸை போய் பார்த்துக்கிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் காத்திருப்பேன்.